எந்த நாவில் புது பாட்டி எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டி எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. அவர் கிருபை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கின்ற வேளையிலே மோசே கர்த்தரை பார்த்து சொன்னார், பின்னாடி பார்வோனுடைய ரதங்கள் வந்து கொண்டிருக்கிறது, முன்னாடி சிவந்த சமுத்திரம், நாங்கள் என்ன செய்வது ஆண்டவரே என்று மோசே கேட்கின்ற வேளையிலே நீ உன்னுடைய கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு என்று சொன்னார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்க நமக்கு கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏனோ வீணாக விருதாக நமக்கு வரவில்லை, கர்த்தர் நம்மை இணைக்கிறார், நம்மை வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஜீவன் சுகம் பலன் வந்து
நம்ம இங்கே அழைத்து வந்திருக்கிறார். நம்முடைய வேண்டுதல் விருப்பங்கள் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம ஆண்டவரை ஆராதிப்போமா? ஆராதிப்பே அனைத்து எழுத்து ஆராதிப்போம். இந்த ஒரு பாடலுக்கு ஆண்டவரை எழுந்தெழுந்து ஆராதிப்போம். ஆராதிப்பே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். கண்டவரே உம்மை ஆராதிப்பேன். கண்டவரே உம்மை ஆராதிப்பேன். கண்டவரே உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். பின்னாடை அணிந்து ஆராதிப்பேன். ஒரு தோளை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. மனப்பேனோ அது அன்பே நான் மனப்பேனோ அது அன்பே. மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எனியோனை கண்ணாட்டி காட்டீரையா. எனியோனை கண்ணாட்டி காட்டீரையா. பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கே நான் சென்ற போதிலும்
நம்மோடு கூட இருந்து அந்த மாதத்தை கடந்து முடிக்க கர்த்தர் செய்த கிருபைகளுக்காய் இந்த காலை வேளையில் ஆண்டவரே என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா வாயத்திலிருந்து ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே நீ பாராட்டின கிருபைகளுக்காய், நீர் கொடுத்த அந்த வாழ்க்கைக்காக, நீர் எனக்கு கொடுத்த அந்த ஜீவனுக்காக கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. 4வது மாசம் போச்சு. என்னங்க 4வது மாசம்? இது என்ன மாசங்க? 5வது மாசத்துக்குள்ள வந்துச்சோம். 4வது மாசம் முடிஞ்சு 5வது மாசத்துக்குள்ள வந்துட்டோம். கர்த்தர் புதியன செய்திடுவார். இந்த மே மாசத்துல கலங்கிடவே வேண்டாம். இந்த மே மாசத்துல நம்ம நிறைய அச்சீவ்மெண்ட் வச்சிருப்போம். அது நடக்கும், இது நடக்கும். ஏன்னா பழசெல்லாம் போயிடுச்சு. ஆண்டவரே நான் 4வது மாசத்துல இப்படியெல்லாம் நினைச்சேன், நடக்கல. நடக்காதுன்னு கவலைப்படாதீங்க. இந்த மாசத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்தி முடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும், நீங்கள் எதிர்பார்த்தவைகள் நடக்கும், நீங்கள் விரும்பினவைகள் கிடைக்கும். தடைகளை உடைத்து போடுகிற தேவன் இன்னைக்கு உங்க முன்னாடி சென்று கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் கூட கரங்களை தட்டி இந்த காலைகளில விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு இறந்தவைகளை என் தேவன் எனக்கு திருப்பி தருகிறார். கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாமா? கை தட்டுங்களா தட்ட மாட்டீங்களா? ஏன்னா நான் வந்து எதையும் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. சொல்லலாமா? கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். நமக்கு கர்த்தர் ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமா, நீங்க இந்த 5வது மாசத்துல ஒருத்தர் கூட சோகமா இருக்க கூடாது, ஒருத்தர் கூட கண்ணீர் வடிக்க கூடாது, ஒருத்தர் கூட வேதனையோட இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து போக கூடாது. ஹalleluya. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தர் நீங்க போகையிலும் உங்களை ஆசீர்வாதத்தோட தான் கர்த்தர் அனுப்ப போகிறார். அதனால இல்லையேன்னு நினைச்சு நீங்க என்னைக்கு கவலைப்படாதீங்க. இல்லாதவைகளை எப்படிங்க சொல்றீங்களா எல்லாரும்? அம்மா ஐயா கேக்குறீங்களா? என் குரல் ரொம்ப பெருசு, அதனால என் குரலை விட உங்க குரல் பெருசா கேட்கும். இல்லாதவைகளை இங்க பின்னாடி எல்லாம் சொல்லுங்க. அப்ப சேர்ல பார்த்துக்கிறீங்க என்னங்க கேட்கவே மாட்டீங்க. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இங்க ஜோப் பண்ணிட்டு பார்த்தா எங்கடா பணத்தையே காணா, இப்ப பார்த்தா இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா கர்த்தர் வர வேண்டிய நேரத்துல உங்க ஜோபுக்கு அந்த பணத்தை கொண்டு வந்து சேர்த்துவார். அல்லேலூயா. உன் குறையை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் கர்த்தர் நிறைவாக மாற்றுகிறவர். உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனாலும் உங்களை திருப்தியாக்கும். இல்லைன்னு வந்து நம்ம வாயில வரவே கூடாது. சிஸ்டர் இருக்கீங்க, என்னமோ இருக்கிறவங்க ஐயா, இந்த மாசத்துல தயவு செய்து இந்த வார்த்தை நீங்க சொல்லிடாதீங்க. சொல்லிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆசீர்வாதம் போயிடுச்சா? நல்லா இருக்கிறேங்க. நீங்க சொல்லுங்க பாப்போம், எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், இன்னொரு தடவை சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் நல்லா தான் வச்சிருக்கிறார். நம்மளா பார்த்தா நினைச்சுக்கிற உடம்பு 1 மாசமா ஒண்ணுமே முடியலைங்க, முடியாமலாம் கிடையாது. நீங்க நினைச்சுக்கிட்டா உங்களுக்கு அப்படித்தான். என்னை ஆண்டவர் பலப்படுத்துகிறவர். உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை காத்து கொடுக்கிறார். நம்மளாம் ஒரு சாதாரணமான ஆள் நினைச்சுட்டு உட்கார்ந்துக்கிறீங்களா? வயசாயிடுச்சு, 70 வயசாச்சு. கர்த்தர் உங்க கால்களை தான் மான் கால்களை போல ஆண்டவர் மாற்றுகிறவர். அல்லேலூயா. முடியாதுங்கிற வார்த்தை நம்ம வேணா சொல்லிக்கலாம், ஆனா
ஆனா முடியாததை முடிய பண்ணுகிறவர் இயேசு. அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. நான் தான் சின்ன பையனா இருந்து ஐயா பார்த்துருக்கிறேன். நான் சின்ன பையன்ல இருந்து ஐயா பார்க்கிறேன். இன்னைக்கு அவர் அப்படியே தான் இருக்கிறார். கலிலே போடும் வயதை திரும்ப வாழ வயது போல பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே கர்த்தரை ஆராதிக்கிற நாம் சிங்கக்குட்டி மாதிரி இருக்கோம். அல்லேலூயா. கர்த்தர் பிரியமா இருப்பார். பாஸ்டர் போன் பண்ணி வாங்க சிஸ்டர் நான் வந்து உட்கார்ந்திருக்கிறேன். தயவு செய்து அப்படி யாரும் வந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு வேணுங்கிற கடவுள் தான் நீங்க சந்திக்க போகிறார். அவர் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தாரு. சரி, எல்லாம் முதல்ல நல்லா இருக்கிறீங்களா? ஏகபோகமா திட்டிட்டு நாட்டுறது பாப்பா மன்னிச்சு. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? கை பிடி பாப்பா. சரி, இப்போ பக்கத்துல கை பிடி. பக்கத்துல கை பிடி. கை பிடிச்சிங்களா? இப்ப கேளுங்க. நெசமாலுமே நீங்க நல்லா இருக்கீங்களா கேளுங்க. பொய் பேசாம சொல்லணும். பொய் பேசாம சொல்லணும். சரி கொடுங்க. நீங்க இடம் வேணும்னு பொய் பேசிட்டீங்க, அவங்களை மன்னிச்சுட்டு போங்க. ஆனா உண்மையாவே நிறைய கஷ்டத்தோடு, நிறைய வேதனையோட, நிறைய துன்பத்தோடு தான் இடத்துல நீங்க நிறைய பேர் உட்கார்ந்து மனிதனும் முகத்தை பார்க்க, ஆனா தேவன் உள்ளின் பிரியங்களை ஆராய்ந்து பார்க்க. நிச்சயமாவே சொல்றாங்க. நீங்க கர்த்தரை வந்து கவலையில ஒரு பக்கம் இருக்குதுங்க, அதையும் ஓரமத்துக்கு மூட்டை கட்டி வச்சிருங்க. சாகர வரைக்கும் மனசுக்கு கஷ்டம் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், நான் ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு 1008 பிரச்சனை இருக்குதா. ஆனா ஒண்ணு சொல்றேன், அதை ஃபாலோ பண்ண கத்துங்க. நீங்க மத்த நேரம் ஃபீல் பண்ணீங்க, எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துருங்க, உங்களை கேட்கவே மாட்டேன். ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நல்லா சிரிச்சு சந்தோஷமா கையை தட்டி பாடு பாருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கம் சந்தோஷமாய் கர்த்தரை நீங்க ஆராய்ச்சி பாருங்க. உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் பேக்ல வச்சிருங்க. ஆனா ஆலயத்துக்குள்ள வந்துட்டு எதைய பத்தி ஃபீல் பண்ணாம இந்த இடத்துல கர்த்தர் அசைவாடுகிறார். தேவன் இந்த இடத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்கிறார். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் கண் காண்கிறவர்களும் என் செவிகள் திறந்தவர்களுமாக கர்த்தர் சொல்றார். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது நீங்க என்ன ஃபீலிங்ல உட்கார்ந்து தெரியுங்களா? தெரியவே தெரியாது. கர்த்தர் உங்க பக்கத்தில் இருக்கு. புல்லுள்ள இடங்களிலே
இந்த வசனத்தை முதல்ல கேட்டிருக்கிறீங்களா? இங்க கேட்டவங்க கை தூக்குங்க. இந்த வசனத்தை நான் கேட்டிருக்கிறேன். அடங்கப்பா, எல்லாத்துக்கிட்டும் கை தூக்கு. இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா குறைவு வைக்கலன்னு சொல்லி நீங்க ரொம்பவே சந்தோஷப்படுறேன். கர்த்தர் நம்ம எந்த குறையும் வச்சது இல்லைங்க. நான் சொல்லட்டுங்களா, என்னைக்கு வந்து நெகட்டிவா நம்ம பேசவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. முடியலீங்க, ஆகலீங்க, நடக்கலீங்க, பார்க்கலாங்க, இந்த ஃபியூச்சர் டென்ஸை பத்தியே பேசவே கூடாது. நம்மால் எல்லாமா ஆண்டவர் சொல்லிட்டார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறவரை காட்டிலும் பெரிய காரியங்களை யாரு செய்வாங்க? யாருங்க? யாருங்க? முன்னாடி உட்கார்ந்துருங்க, சும்மாவே உட்கார்ந்துருங்க. யாருங்க? நான் செய்ய போறேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிறார். நான் என்னால செய்ய முடியும். விசுவாசத்தை எதிர்த்து நின்னுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு அது சும்மாவே நம்ம படுத்துக்கிறோம், அப்படியே போய் ஓடுறது. அதனால கர்த்தர் எல்லாவித கிருபைகளையும் வரச்சி உங்களுக்குதான் கொடுக்கிறார். என்னமோ பலிபீடத்தில் இருக்கிற பாஸ்டருக்கு மட்டும்தான் அப்படி, அவங்களுக்கு தான் வரம் இருக்குது, அவங்களுக்கு தான் அது இருக்குது. இயேசுவை நம்புற எல்லாத்துக்கும் கடவுள் வரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை உன்னால் பார்க்க முடியும். எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்திருப்போமா? இந்த கால வேளையில இந்த இடத்துக்கு நீங்கள் அநேக தேவைகளோடு, அநேக பிரச்சனைகளோடு, அநேக எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறார். வந்தவங்க யாரையும் கடவுளை நீங்க சும்மா அனுப்ப போவது கிடையாது. அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் வந்திருக்கிறார். அவரை பத்தி, அதாவது இவருக்கு புதுசு, நீங்களும் புதுசு. ஆனா உங்க வார்த்தை, உங்க மனசுல இருக்கிற காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு ஊழியக்காரருக்கு தெளிவுபடுத்த போகிறார். அவர் உங்களோடு கூட பேச போகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இடைவிட போகிறார். எல்லா கரங்களை தட்டி கொடுப்போமா? முதலாவது இருதயத்தை கடவுள் கொடுப்போமா? காலங்களில் ஆண்டவர் பேசணும்னா உங்க இருதயம் இப்பொழுது திறக்கப்படாது. எல்லா கையை தட்டி வாயை திறந்து இந்த நேரம் கர்த்தர் உங்களை தொடக்கூடிய நேரம், கட்டுகள் அறுக்கப்படக்கூடிய நேரம், வேதனைகள் மாறக்கூடிய நேரம். கர்த்தரின் வல்லமை இப்பொழுது சிலரின் மேலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் கூட பாதி பேருக்கு கட்டுகளை அவிழ்க்கப் போகிறார். நீ கட்டப்பட்டவர்கள் அல்ல, கர்த்தரும் கட்டுகளை அறுக்க வந்திருக்கிறார். ரகாபாலானா ரேனானா சதுரனாவா தேவனானா வியாசத்துரியா ரவலானே கரவா. பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா. தயவு செய்து கேட்கிறேன், எல்லா வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு இருக்கிறார். ஆனா அவரை இன்னைக்கு அனாதை மனசுக்கு கொண்டு போயிட்டீங்க. இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தரின் பிரசன்னம் இப்பொழுது ஆலயத்தை நிரப்புவதா? ஓரா காலானாதியா ரேனடா சமுதியா முசரரியா. ஹalleluya. எல்லாரும் இனி நான் பேச மாட்டேன். கர்த்தர் உங்களோட பேச போறார். நான் மைக்கை நிறுத்திட்டா நீங்க நிறுத்தக்கூடாது. கையை தட்டி ஜவுளிட்டு இருங்க. கர்த்தர் இப்பொழுது சில பேரை தொட போகிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியை நீங்கள் அவிழ்த்து போடக்கூடாது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓம் நன்றி ஆண்டவரே. ஓம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. இறங்கி வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் மத்தியில் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவரை கிரியை செய்வீராக. தடைகள் விலகட்டுமே, கட்டுகள் விலக்கப்படுவதா. கரங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா பிசாசுகளுடைய கிரியை, காய்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியை அப்பா, இந்த பிள்ளைகளை கர்த்தரை கொடுங்க. விளைவுகள் இப்பொழுது மாறட்டும். சரீரத்தில் இருக்கிற விளைவுகள் மாறட்டப்பா. மனதில் இருக்கிற வேதனைகள் இப்பொழுது மாறட்டும். தேவையோடு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவரே. மனுஷனுக்கு தெரியாது, மனுஷன் செய்ய முடியாது. ஆனால் என் தேவன் சகலவற்றையும் செய்து முடிக்கிறார். சிலர் கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கிறார்.
சிலரோடு ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நிறுத்தாதீங்க. உங்களை நான் நடத்துல நிறுத்த சொல்லல, ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்லல, கையை தட்டாதீங்கன்னு சொல்லல. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நீங்க ஒப்புக் கொடுங்க. மனிதனோ முகத்தை பார்க்க, ஆனால் தேவன் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்க. மனுஷங்க நம்மளை பார்க்கிறது வேற, ஆனா ஆண்டவர் உங்களை பார்க்கிறது வேற. மனிதனோ முகத்தை பார்க்கிறார், ஆனால் தேவனோ உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா கடவுளுக்கு தெரியும். நீங்க எல்லாம் பெரிய ஆள். கையெழுத்து வரல சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? இந்த சத்தம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் சத்தமா. ஆண்டவர் உங்களை வந்து பெரிய ரேஞ்சில் தான் பார்க்கிறாரு. நான் எங்கீங்கய்யா எனக்கல நீங்கய்யா. இனிமேல் இந்த வார்த்தைக்கு வாயிலிருந்து வந்துடவே கூடாது. துதிக்க துதிக்கத்தான் விடுதல துதிக்க துதிக்கத்தான், உம்மை துதிக்க துதிக்கத்தான் உயர்த்தப்படுகிறேன். துதிக்க துதிக்கத்தான் மதில தாங்குகிறேன். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுவேன். உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுவேன். சேர்த்து சொல்லலாமா? துதிக்க துதிக்க இன்பம் பெருகுவேன். உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுவேன். துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன். உம்மை துதிக்க துதித்து மதிலை தாண்டுவேன். உம்மை துதிக்க துதித்து மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் உங்களை எப்படிங்க பார்க்கிறாரு? ஏங்க கடவுள் உங்களை எப்படி பார்க்கிறாரு? இயேசு உங்களை எப்படி பார்க்கிறாரு சொல்லுங்க பாப்போம். எதை உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க பாப்போம். ராஜாவினுடைய பிள்ளைகளாக இந்த குடும்பத்தை பார்க்கிறாரு. சந்தோஷம். அப்புறம் பின்னாடி நிக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வியில கேட்கக்கூடாது. நாங்க பாட்டுக்கு வருவோம், சேர்ந்து உட்காருவோம், கூட்ட முடியுதா, பாஸ்டர் இருந்தாலும் ஒரு செவத்தை பண்ணிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. இந்த கேள்வி கேட்கிற வேலையில வச்சுக்காதீங்க. நான் வருஷத்துல ஒரு கதை வந்து கேள்வி கேட்பேன், மற்றவங்க கேள்வி கேட்கிற வேலையை நான் கேட்பேன். சரிங்களா? கடவுள் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாங்க? அவர் நினைச்சிருக்கிறதே வேற, ஆனா நீங்க தான் உங்களை வந்து ஒரு மாதிரி நினைச்சு, அப்படி நினைச்சு, இப்படி நினைச்சு. கடவுள் நினைக்கிறது அப்படி வேற மாதிரி நினைக்கிறார். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிட்டு இந்த பகுதியை நான் முடிவடைக்கிறேன். சவுல் அரசாண்ட நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களோட சண்டை பண்ணும்படியாக பெலிஸ்தீயர்களில் ஒருவன் என்னாச்சு, பெரிய ஒரு ஆளு வந்திருக்கிறார். என்ன ஆளுங்க? அவர் பேர் என்னங்க? என்னங்க? இங்கேயோ பின்னாடி கடைசியா ஒரு அம்மா சொல்றத மட்டும் எனக்கு காது. யாருங்க அவரு? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இருக்கிறதுலயே பெரிய மனுஷன். அவ வந்து டக்கு டக்குன்னு நின்னோன்னு என்னாச்சுன்னா, சவுல் ராஜா பயந்துட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டார். நாட்டை ஆளக்கூடிய ராஜாக்கு என்ன ஆகி போச்சு? பயம் வந்து, ஐயோ சாமி எங்கடா வானத்துக்கு பூமிக்கு நிக்கிற, இவங்கிட்ட போய் எவனா சண்டை கட்டுறதுன்னு ராஜா ஓடி போய் ஒளிஞ்சிட்டார். அப்படியே தேசம் நடுங்கி போய் நிக்குது, மக்கள் நடுங்கி போய் நிக்குது. இப்படி எத்தனை நாள் வந்து அவ டார்ச்சர் பண்ணாங்க. அப்படியா? கேள்வி கேட்டா தான் பதில் வரும். அதெல்லாம் கேட்காதீங்க. நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருங்க, நாங்க கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். சொன்னா தான் உங்களுக்கு அது வந்து என்னாச்சு தெரியும். எத்தனை நாள் சொல்லுங்க, அப்ப யாராவது சொல்லுங்க. எத்தனை நாள் வந்து இவன் வந்து அந்த மாதிரி வந்து சண்டைக்கு மேல கூப்பிட்டு எத்தனை நாள்? ஐயா நீங்க சொல்லுங்க. அப்படியா? கை தட்டுங்களா எல்லாரும். 40 நாள் வர்றான். ஒரு நாள் 2 நாள் எல்லாம் 40 நாள் வந்து வாங்கடா பாக்கலாம், வாங்கடா பாக்கலாம்னு கூப்பிடுறாங்க. அங்கிருந்து ஒரு ஈக்காக்கா கூட கிளம்பல. ஏன் போனா இது வந்து ஊதுனாவே பாதி பேர் கீழே விழுந்துருவோம். இப்படி இருக்கிற சமயத்துல நம்முடைய ஒரு ஆள் இருந்தார். காட்டுக்குள்ளார ஆடு மேய்ச்சிக்கிட்டு அங்க கிட்டார் எடுத்து வாசிக்கிட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இருந்தார். யாரு? யாரு? சின்ன பையன். இவருக்கு ஏதோ கேள்விப்படுது
வர்றாரு பாக்குறாரு, ஏங்க என்னங்க இத்தனை கிரௌடா நிக்கிறீங்க, இன்னும் எல்லாம் பயந்து போய் நிக்கிறீங்களா, என்ன விஷயம், வாட் இஸ் த மேட்டர் கேட்டோன்னே என்னாச்சு, இந்த மாதிரி பாருப்பா இப்படி ஒரு மனுஷன் வந்து நிக்கிறான், சண்டைக்கு கூப்பிடுறான், நம்ம இடத்துல இருந்து சண்டை கட்டுறதுக்கு ஒருத்தரும் இல்லை அப்படின்னு. அப்படியா சரி என்னட்டாரு, முதல்ல இந்த தாவீது என்ன பண்ணாரு, சவுல்கிட்ட போறாரு. அவர் போய், ஐயா நீங்க வந்து எந்த விதத்தையும் கவலைப்படாதீங்க, டோன்ட் வெரி, நான் போய் என்ன பண்றேன். கேட்டோன்னே இவர் ராஜா மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தேன். ஏண்டா நாட்டையால கூட ராஜா நானே கம்முன்னு ஒரு வாரமா சேர போட்டு உட்காந்துக்கிட்டேன், நீ எங்கட ஆடு மேய்க்கிற வந்து சண்டை கட்டுறேன்னு சொல்ற, நீங்க கவலைப்படாதீங்க நான் போய் சண்டை கட்டுறேன். அப்படியா சரி போ, செத்தா இவன் தானே சாகர, என்னாச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பாக்குறாரு, அவருக்கு நடக்கவும் முடியல நிக்கவும் முடியல, அவரை விட அவர் ட்ரெஸ் பெருசா இருக்குது. சரி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, என்ன பண்ற நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தாவீது நேர எங்க போனாரு, சண்டை கட்டுறதுக்கு ஸ்டண்ட் ஃபீல்டுல இறங்கல, நேரு போன இடம் வந்து ஆத்தக்கரைக்கு போனார். சண்டை கட்டுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க கிடைக்குது, எங்க கிடைச்சு, அவர் ஈட்டியும் எடுக்கல, கத்தியும் எடுக்கல, துப்பாக்கியும் எடுக்கல, ஆத்தக்கரைக்கு போனார். அங்க போய் என்ன பண்ணாரு, என்னங்க சத்தமா சொல்லுங்க முடிச்சிருவேன், அடுத்த பிரசித்தியாக எத்தனை கல்ல எத்தனை கல்ல போன வேகத்துல சட்டார்னு அப்படி அப்படி இப்படி பரத்திக்கிறதுலாம் எடுக்கல. நல்லா கேட்டுக்கீங்க, அங்கதான் கடவுள் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்கிறார். போய் 5 கல்லை தேர்ந்தெடுக்கிறார். அவ்வளவு பெரிய உயரத்தை அடிக்கணும்னு சொன்னா அடிக்கிற கண்ணு கரெக்டான கல்லா இருக்கு. எங்காச்சும் கிராக்கான கல் எடுத்து வீசிருந்தானே என்ன இது, போற வேகத்துல கல்லு ரெண்டா உடைச்சு. அதனால கல்ல அங்க போய் செலக்ட் பண்றாரு. என்னாச்சு, எந்த கல், இது 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 5 கல்ல செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்து எங்க வர்றாரு, நேரு ஃபீல்டுல வந்து நிக்கிறார். இவன் பார்த்துக்கிட்டு சிரின்னு சிரிக்கிறார். நீங்க எல்லாம் யாரா வாடா உன்னை எல்லாம் பிச்சு என்ன பண்ற, காக்காய்க்கு போட்டுறேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். அப்பதான் சொன்னேன், நீ நிந்திக்கிற அதே இயேசுவின் நாமத்தினாலதான் நான் வர்றேன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி அறிவிலை சொல்லுங்க. சவுல் பார்த்த பார்வை வேற, ஆனா தாவீத கடவுள் பார்த்த பார்வை. சவுல் என்ன நினைச்சிருப்பாரு, எங்கடா நானே செத்து உசுருக்கு பயந்து ஓரமா போதுக்கிறேன், இவனக்கடா வாலண்டியரா வந்து செத்து போறதுக்கு வந்து முன்னாடி பேரை கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு சவுல் பார்த்த பார்வை கோலியாத்து கிட்ட தாவீது செத்துருவாங்க. கர்த்தர் பார்த்த பார்வை சின்ன பையன் தாவீத அவனால பெரிய கோலியாத்தை வீழ்த்த முடியும் கடவுள் நினைச்ச பார்வை. இப்ப சொல்லிட்டுங்களா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், உலகமும் மற்றவங்களை பார்க்கிற பார்வை வேற, ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு நிக்கிற மாட்டீங்களா, உங்களுடைய கடவுள் பார்க்கிற பார்வை. நீங்கள் சளைச்சவர்கள் அல்ல, நீங்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் பலவீனர்கள் அல்ல, முடியாதுன்னு சொல்லக்கூடிய மக்களே அல்ல, என்னால் எல்லாம் முடியும். கர்த்தர் நினைச்சார்னா ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் மாத்தும். ஒரு வீடு வாங்கணும் 1.5 வருஷமா ஜெபம் பண்றாங்க, 1.5 வருஷமா நீ ஜெபிக்கவே வேண்டாம், கர்த்தர் நினைச்சானா ஒரு செகண்ட் உங்களுக்கு தரணும். 5 வருஷம் ஆச்சுங்க, இதெல்லாம் நீ சொல்லி இல்ல, 5 வருஷம் இல்ல 50 வருஷம் நீ சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஜெபம் மாறணும், விசுவாசம் மாறணும், வார்த்தை மாறணும். ஆண்டவரே மே மாசம் நீங்க நினைச்ச காரியம் அடுத்த மே ஜூன்ல நடக்கணும் ஆண்டவரே, அந்த ஜெபத்தை பண்ணுங்க. ஜூன்ல நடந்து இதே ஆலயத்துல வந்து உங்களால சாட்சி சொல்ல முடியும். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர், தடைகளை மாற்றுகிற தேவன் உங்களுக்கு முன்னாடி சென்று கொண்டிருக்கு. மே மாசத்துல நீங்க ஜெபிங்க, ஜூன் மாசத்துல நடக்குது சாட்சி சொல்லுவீங்க, ஆனா நான் இருக்க மாட்டேன். கர்த்தர் இந்த நேரத்துல உங்க இருதயத்தை உங்க வாயை பார்த்துட்டு இருக்கிறார். இதே ஆலயத்துக்குள்ள நீங்க வந்து சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் அது தடைபடும். கதைக்குள்ள வந்துடலாமா? தாவீது வந்து நின்னாரு, இவரு சொன்னாரு, அதை கேட்டுங்க. அவர் எடுத்துட்டு போனது எத்தனை கல்லுங்க? அந்த இடத்துல ஏதோ ஒரு கல் அவர் எடுக்கல, அந்த இடத்துல கல்களை சரியான முறையில் தெரிந்தெடுத்தார். சரியான முறையில் அதனுடைய அளவு, அதனுடைய சைஸ், அதனுடைய எல்லாமே கரெக்டா இருந்தாதான் அந்த எதிரியை வீழ்த்த முடியும். சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற கூட, இப்ப திடீர்னு இந்த இடத்துல ஒரு பாம்பு வந்துருச்சுன்னு வச்சுக்க, அவசரத்துக்கு தேவைக்கு ஒண்ணும் கிடைக்கல, டக்குன்னு என்ன பண்ணிட்டீங்க, ஒரு வேப்பூச்சி உடைச்சுட்டா நம்ம ஓடுவோம். பாம்பு அடிக்கணும் தடி எப்படி இருக்கணுங்க, கொஞ்சமாவது வந்து கெட்டி தடியா இருக்கணும். இல்ல கைக்கு மாதிரி பூச்சி எடுத்துட்டு போவீங்களா, அடிக்க முடியுமா? அதுவும் பூச்சி தான், ஈக்கு மாதிரி பூச்சி அடிப்பீங்களா? சரி ஒரு சின்ன வேப்ப பூச்சி அடிக்கிறீங்க, வேப்ப பூச்சி தேடி அடிப்பீங்களா? என்ன பண்ணீங்க? அந்த நேரத்துக்கு ஒரு நல்ல கெட்டியா சாதாரண ஒரு பாம்பு அடிக்கிறதுக்கு கட்டை தொலாவுற நீங்க
பெரிய எதிரிய வீழ்த்தோம்னா ஏதோ ஒரு கல்லை அடிக்க முடியாது. தெரிந்தெடுக்கப்பட்ட கல்லு தான் அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றி கொடுக்கும். போனார், எடுத்தார், 5 கல் எடுத்தார். ஆனா பாருங்க, அஞ்சுலயும் ஒண்ணுதான் கிரேட். அவர் 5 கல்லையும் வச்சு அடிக்கிறார். வச்சு அடிச்சதுல எத்தனைங்க? ஒண்ணு எடுத்துனார், கவன்ல வச்சுனாரு, சுத்துனாரு. இதோ நீ நிந்திக்கிற அதே இயேசுவின் நாமத்துல வர கர்ற 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 சுத்தி அடிச்சாரு பாருங்க. கோலியாத்துக்கு எங்க அடிபட்டுச்சுங்க? எங்க பின்னாடி நிக்கிறீங்க கேக்குறீங்களா? கோலியாத்துக்கு அடிச்சது எங்க? ஏன் அவர் வேற இடத்துல அடிக்கல? ஏதாவது தெரியுமா? சொல்றேன் கேட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு 1ஆம் கிளாஸ் மாதிரி சொன்னதான் நீங்களே கத்துக்கணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுடைய தாத்தா வயசு, ஆனாலும் அவருக்கு நான் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி தான் சொல்றேன். ஏன்னா அவர் ஆவிக்குரிய தகப்பன். அவன் எல்லா பக்கம் கவர் பண்ணிட்டான். தலைக்கு கேப் போட்டுக்கிறா, கைக்கு ஒண்ணு போட்டுக்கிறா, காலுக்கு ஒண்ணு போட்டுக்கிறா, நெஞ்சுக்கு ஒண்ணு போட்டுக்கிறா, இடுப்புக்கு ஒண்ணு போட்டுக்கிறா. அந்த ஒரு 10 நிமிஷம் செகண்ட்ல தாவீது கெஸ் பண்றாரு. கையில் அடிச்சா அந்த என்னாச்சு? அந்த கவசத்துல தான் அடிக்கும். நெஞ்சில் அடிச்சா அங்கேயும் மார்க்கவசம் போட்டுக்கிறான். ஒரட்டாங்கையில கேடையா, சோத்தாங்கையில ஈட்டி, எங்க அடிச்சாலும் அவன் கல்லத்தை டிராப் பண்ண முடியும். அவன் சுத்தி ஒரு நிமிஷம் போட்ட ஒரு மேப்ல காலியா இருந்த இடம் ஒண்ணு எங்கீங்க? நெத்தி கண்ணுதான் அவனுக்கு காலியா இருந்துச்சு. அப்போ சிந்திக்க கூடிய ஒரு ஆற்றல். சும்மா போய் கர கர கரன்னு எடுத்து அடிச்சுங்க. அவன் வேகமா ஊதி இருந்தாலும் தாவீது கிறுக்கு உண்டு ஓடி இருப்பான். ஆனா யோசிச்சா எங்க அடிச்சா அவன் கீழே விழுவான். கரெக்டா எடுத்தாரு, சுத்தினாரு, ஒரே அடி. கோலியாத்து தலை குப்புற விழுந்து போனான். கரங்களை தட்டி ஆண்டவரை நினைக்கிறோமா? முடியாதுன்னு ராஜா நினைச்சா, முடியாதுன்னு மக்கள் நினைச்சாங்க. ஆனா முடியும் என்பதை தாவீது நினைச்சான். ஏன்னு சொன்னால், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பலத்தினால் வரும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட. நம்ம கூட இருக்கிறது யாருங்க? 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 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலம். சேர்த்து சொல்லலாமா? யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலம். தேவன் எனது அடைக்கலம் பெலனுமானா. ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேவன் எனது அடைக்கலம் பெலனுமானா. ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாசத்தை பத்தி நீங்க ஃபீல் பண்ணவே பண்ணாது. இந்த மாசம் தான் உங்களை பார்த்து ஃபீல் பண்ணணுமா தவிர நீங்க மாசத்தை பார்த்து ஃபீல் பண்ண வேண்டியது. கர்த்தர் செய்கிற எல்லாமே சிறப்பா செய்கிறான். அல்லேலூயா. சரகா சொல்லுங்களா? உச்சிதமான போதும் கண்மலையின் தேடினால் உங்களை திருப்தியாக்குறது. சிங்கக்குட்டி கூட ஒரு நாள் பட்டினி கிடக்கு. கர்த்தரை தேடுற பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை குறையப்படாது. எங்காச்சும் அடுத்த மாசம் சிஸ்டர் பிரதர் கவலையோட ஆராய்ச்சிக்கிறீங்களா? அத்தனை பேர் கை தூக்கி இருப்படாது. இது எந்த கேள்வி கேட்டால் நான் நல்லா இருக்கிறேன்னு மட்டும் நினைங்க. நல்லவைகளையே கர்த்தர் நமக்கு செய்து கொடுக்கிறாண்டவராக. எனவே இந்த காலை வேளையில இந்த மே மாசத்துக்குள்ள அடி எடுத்து வச்சுக்கிற உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கர்த்தர் மேலானவைகளை செய்ய போறார். எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை எல்லா வாரத்துல என்னோட வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டாண்டவரே, குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டாண்டவரே, என்னுடைய தொழிலில் அற்புதம் நடக்கட்டாண்டவரே, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டாண்டவரே. தடைகள் விலகுவதா, கட்டுக்கள் உடைக்கப்படுவதா, பிசாசுடைய கரங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எடுக்கப்படுவதா. இறக்கம் அன்பு தயவு நேரத்தில் நல்ல தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாள் தான் ஆண்டவரே. நாங்கள் கூடி உங்களுடைய சமூகத்தில் ஆராதனையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல தருணத்துக்காய் கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம். முதல் தேதிகளில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வாதம் சொல்லுங்க. ஆண்டவரே நிதிக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. விசேஷமாய் ஆண்டவரை வெகு தொலைவிலிருந்து வந்திருக்கிற ஆண்டவரே உங்களுடைய ஊழியரை ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. வருகிறவர்கள் யாரும் பெருமையாக திரும்பி போகாதபடி ஆசீர்வாதம், சுகமும், சமாதானம், சௌக்கியமும் அவர்கள் கடந்து செல்லட்டும். ஆண்டவரே முழுமை அவங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிகழ்ச்சி ஒன்று உலகத்தில் இருக்கிறது என்றால் இல்லவே இல்லை. ஆமென். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல நன்மை இருக்கிறது. ஆமென்.
ஜீவன் இருக்கிறது. ஆமென். ஆசீர்வாதம் இருக்கிறது. இங்கே ஜீவன், நன்மை, ஆசீர்வாதம் எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறது. நாம் கூடி வந்திருக்கிற இடத்துல. அல்லேலூயா. சங்கீதம் 85:12 வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். ஆமென். கர்த்தர் என்ன தருவாரா? சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. நம்முடைய கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு நன்மையை தவிர வேற ஏதுமே வருவது இல்லை. ஆமென். நன்மை மட்டுமே அவரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. நன்மையை அனுபவிக்க மட்டும்தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். கையை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். நன்மையானது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட், தரமான, முதன்மையான, சிறப்பான, நல்லது எதெல்லாம் இந்த பூமியில பாக்குறீங்களோ அவைகள் எல்லாம் உனக்காக எனக்காகவே அவர் ஏற்படுத்தி வைத்தது. நன்மையானதே தருகிறவர். ஆமென். வசனம் இப்படி சொல்லுது. ஆனா வாழ்க்கையில் இப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஆமென், வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நன்மையானது, பெஸ்டானது, தரமானது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியானது இந்த பூமியில எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். தேசத்தின் பலனை கொடுக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் இது இருக்கிறதா என்று கவனிப்போமானால், நாம் அவரை அறிகிற அறிவிலே அதை நாம் பெறுகிறோம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். கர்த்தர் நன்மையானதை தருகிறவர். இந்த பூமியில நன்மையை மட்டுமே நீங்க எனக்கு தந்திருக்கீங்க. ஜீவனை, ஆசீர்வாதத்தை. ஆண்டவரே, இந்த பூமியில நீ வைத்திருக்கிற அநேக நன்மைகள் உண்டுப்பா. அது உம்மிடத்திலிருந்து வந்திருக்கிறது. பூமி தன் பலனை கொடுக்கிறது. அவைகளை சுதந்திரிக்கும்படி, ஆண்டு கொள்ளும்படி, அதில் நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நன்மையானதே தருவார். நாங்கள் நம்புகிற கர்த்தரால அந்த நன்மையை நாங்கள் பெற்றுக் கொள்ளுவோம். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். நன்மை மட்டும்தான் எங்க வாழ்க்கையில பெற்றுக் கொள்ளுவோம். நன்மை மட்டும்தான் எங்க வாழ்க்கையில நடக்கும். நன்மை மட்டும்தான் எங்க குடும்பத்துல நடக்கும். நன்மை மட்டும்தான் எங்க பிள்ளைகள் மேல நடக்கும். நன்மை மட்டும்தான் எங்க பிசினஸ்ல நடக்கும். நன்மை மட்டும்தான் இந்த பூமியில எனக்கு நடக்கும். அதை கொடுக்கிறவர் கர்த்தர் நீங்க மட்டும்தான் என்பதை அறிந்து விசுவாசித்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பூமி தன் பலனை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பூமியில இந்த நன்மையான காரியங்கள் எனக்கு கைகூடி வருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உண்டு பண்ணின நல்ல பூமிக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. வேதத்துல அநேக வார்த்தைகள் நாம் வாசிக்கிறோம். அதுல கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. காது உள்ளவன் கேட்க கடவன், வேத வசனத்தை கேட்க கடவன். அந்த வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை உணர்ந்து கொள்ள கடவன். அவன்தான் நூறத்தனையான ஆசீர்வாதங்களை பெற முடியும். அவன்தான் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற முடியும். அவர்கள்தான் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்று வேத வசனத்தில் நிறைய வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த நன்மையானது என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? எதை மையமாக அந்த வார்த்தையை சொல்லுகிறார்? எது நன்மையானது?
என்று உங்களுக்குள்ள கேள்விகள் எழும்பலாம். அதற்கு நேரடியாகவே நான் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மையானதை உங்களோடு கூட நான் சில மணி நேரம் பகிர்ந்து கொண்டு நாம் நிறைவு ஜெபம் செய்ய போகிறோம். அவர் செய்த நன்மை என்ன? வேதத்தை வாசித்து பாருங்க. சிறு மந்தையே, பயப்படாத, பிதாவானவர் ராஜ்யத்தை கொடுக்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தயவா குறித்துக் கொள்ளுங்க, ஒவ்வொன்றையும் குறித்துக் கொள்ளுங்க. வீட்டுல போய் நீங்க அதை திருப்பி பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. படிங்க யாராவது சத்தமா. 12 நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் லூக்கா 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். கையை தட்டி பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட சிறுமந்தையே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் அனுப்பின இரட்சகரை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்று திருச்சபையில் அங்கமாய் இருந்து சிறு மந்தையாய் சிறு கூட்டமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களே, பயப்படாத சிறு மந்தையே, பிதாவானவர் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். ஆமென். ராஜ்யம் என்ற வார்த்தை வேதத்தில் பல 100 தடவை நமக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கால காலமாய் ஒரு ராஜ்யம் வரும் என்று உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. பிள்ளை இல்லாத ஆபிரகாமை நான் உனக்கு பிள்ளை தருவேன் என்று வாக்கு பண்ணினார். 75 வருஷத்துல கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார். 100 வயசுல அந்த குழந்தையை கொடுத்தார். அந்த 100 வயசுல குழந்தையை கொடுத்த அவருடைய மகன் ஈசாக்கின் மூலமாய் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு உன் சந்ததியில ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவேன். ராஜ்யம் சொல்லுங்க பார்க்கலாம். ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவேன். ஒரு ராஜாவை நான் அனுப்புவேன். அவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அந்த ராஜ்யத்துக்குள்ள மக்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள். கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். அந்த ராஜ்யம் எப்ப வரும் என்று காலகாலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் மக்கள். இப்பொழுது கூட ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக நீங்கள் எல்லாரும் ஓட்டு போட்டிருப்போம். ஒரு ராஜ்யம் போய் இன்னொரு அரசு வர்றதுக்காக. இந்த மாதிரி பூமியில எல்லா நாடுகளையும் அரசாண்டு கொண்டிருக்கிற ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்துல பிதாவானவர் என்னென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அழியாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம், என்னென்றுமுள்ள ராஜ்யம், சதா காலமுள்ள ராஜ்யம், அது ஒரு நாளும் ஒழிந்து போகாத ராஜ்யத்தை சிறுமந்தையே உங்களுக்கு நான் தரப்போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை நான் தரப்போகிறேன் என்று நம்முடைய பிதா நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். நீங்க வேதம் முழுவதும் ஆதியாகமம் முழுவதும் நீங்க படிச்சீங்கன்னா, மல்கியா புஸ்தகம் வரை படிச்சீங்கன்னா, ராஜ்யம் வரும், ராஜ்யம் வரும். அந்த ராஜ்யத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம். அந்த ராஜ்யம் எப்ப வரும், அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில அது காலகாலமாக பேசப்பட்ட ஒன்றாக இருந்தது. ராஜ்யம் வரும், ராஜ்யத்துக்காக காத்திருப்போம். ராஜ்யத்துல தரித்திரம் இல்லை, ராஜ்யத்துல உணவன் இல்லை, ராஜ்யத்துல ஏழைகள் இல்லை, ராஜ்யத்துல நோய் இல்லை, ராஜ்யத்துல குருடை இல்லை, ராஜ்யத்துல பிரச்சனை இல்லை, வியாதிகள் மரணம் இல்லை. ராஜ்யம், அந்த ராஜ்யம் தான் ராஜா வந்து அருமையான நடத்துவாரு. அந்த ராஜ்யம் எப்ப வரும் 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 வரும்னு ஜனங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் பெரிய ராஜா வருவாரு, செத்து போயிடுவாரு. இன்னொரு ராஜா வருவாரு, அவரும் வயசான காலம் செத்து போயிடுவாரு. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் வருவாரு, அவருக்கும் வயசாயிரம் வேற வந்துருவாங்க. இன்னொரு பிரதமர் வருவாரு, அவருக்கும் 5 வருஷம் முடியும், அதுக்கப்புறம் வேற பிரதமர் வருவாங்க. இப்படி நாடுகளில உலகத்துல தலைவர்கள் வருவார்கள், ராஜ்யங்களை அமைப்பார்கள், வயதான காலத்தில் செத்து போயிடுவார்கள். அவரை நம்பினவர்கள் ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள். அதுக்கு அடுத்த ராஜ்யம் வரும், அவர்களுக்கு அந்த ராஜ்யம் நல்ல ராஜ்யமா இருக்காது. நிறைய வரிகளை போடுவாங்க, பிரச்சனைகளை கொடுப்பாங்க, ஜனங்களுக்கு பாதுகாப்பு இருப்பாது. இப்படி ராஜ்யங்கள் மாறி 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 உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஒரு ராஜா வருவார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறாரே, ஒரு ராஜ்யம் வரும் என்று சொல்லியிருக்கிறாரே, எப்ப வரும் என்று ஜனங்கள் ஏங்கி கொண்டிருக்கிற பொழுதுதான் நம்முடைய ராஜா பிறந்தார். ஆமென். இதோ இவருக்கு ராஜாவானவர் இங்கே பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்ட பொழுது மேய்ப்பர்கள் போய் அந்த ராஜ குழந்தையை, மாட்டு தொழுவத்தில் இருக்கிற அந்த குழந்தையை, ராஜாவை போய் பார்க்கிறார்கள். மெய்யாகவே அவர் ராஜா என்று மெய்யாகவே அவர்கள் தொழுது கொண்டு அந்த இடத்திலிருந்து கடந்து போகிறார்கள். அல்லேலூயா. வேதத்தை பாருங்கள். 1 கொலோசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஒரு 3 வசனம் உங்களோடு கூட நான் சொல்ல போகிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் யாராவது ஒரு சத்தம் வாசிங்க. இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற, கையெழுத்தை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி, அதாவது பாவத்திலும் மரணத்திலும் சாபத்திலும் துக்கத்திலும் அழிவிலும் வியாதியிலும் நோயிலும் இந்த பூமியில் இருக்கிற இருளில் இருந்து பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குறதுக்கு தம்முடைய குமாரனை இயேசுவை காலம் நிறைவேறின போது ஏற்ற காலத்தில் ஸ்திரீகளிடத்தில் பிறந்த இரட்சகர் இயேசு, அவர் நம்முடைய இருளில் இருந்து நம்மை விடுதலையாக்க அவர் இந்த உலகத்தில் அவதரித்து நமக்காக மரித்து நமக்காக பாவத்துக்குள்ள போய் பாவத்தை சுமந்து கொண்டு நமக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரணத்துக்குள்ள போய் 3ஆவது நாள் உயிர் தெழுந்த பிறகு அவர் உயிர் உள்ளவராக வீற்றிருக்கிறார். அந்த வசனத்தை தான் உயிர் தெழுந்த பிறகு அவர் தேவனுடைய வலது பக்கத்தில் ராஜாவாக வீற்றிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை தான் சொல்லுது. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவுக்கு ஸ்தோத்திரம். உங்க பாவத்தை இருளிலிருந்து இயேசு ரட்சித்துட்டாரா? ஆமென் சொல்லுங்க. ரட்சித்துட்டாரு. என்னைக்கு அவர் மேல விசுவாசம் வந்துச்சோ வேதம் சொல்லுகிறது, அவர் ரத்தத்தினால நாம் நீதிமான் ஆக்கப்பட்டோம், அவர் ரத்தத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம், அவர் ரத்தத்தினால் தேவ ஜனமாக்கப்பட்டோம். இருளில் இருந்து நம்மை விடுதலையாக்கி இப்ப அந்த அன்பின் குமாரனுக்கு தான் பிதாவானவர் ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். கையை தட்டுங்க. அன்பின் குமாரனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து விட்டார். கவனிங்க, அன்பின் குமாரனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து விட்டார். அன்பின் குமாரன் இயேசுவுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டார். என்ன ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்துட்டார். இப்போ எப்படி கொடுத்துட்டார் தெரியுமா? எல்லா ராஜாக்களும் ராஜ்யத்தை ஸ்தாபித்து ஆட்சி பண்ண பிறகு முதிர் வயதுல மரித்திருவாங்க. யாராவது ஒருத்தர் இன்னைக்கும் உயிரோடையே ஆண்டு கொண்டிருக்கிறார், யாராவது சொல்ல முடியுமா? இங்க இருக்கிற வயசானவங்க நிறைய பேர் உண்டு. எத்தனையோ முதலமைச்சரை பார்த்தவங்க, எத்தனையோ பிரதமர்களை பார்த்தவங்க, இன்னும் இவர்களை விட இந்த மூத்த வயசானவங்க யாராவது இருப்பாருனால அரசியல் வர்றதுக்கு முன்னாடி ராஜாக்கள் காலம், கட்டபொம்மன் காலம், வீரபாண்டி கட்டபொம்மன் காலம், ராஜாக்கள் காலம், அதுக்கு முன்னாடி காலம் 3 ராஜ்யம் 4 ராஜ்யம், பெரிய ராஜ்யம், மகா அலெக்சாண்டர் ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம்,
பெரிய பெரிய ராஜ்யங்கள் ராஜாக்கள் காலம். ராஜாக்கள் காலம் போய் இப்ப அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இப்பொழுது தலைவர்கள் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கிற காலத்தில் இருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி பண்ணுகிற காலத்தில் இருக்கிறோம். அது ராஜாக்கள் காலமா இருந்தாலும் சரி, அரசியலமைப்பின் காலத்துல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற காலமா இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு வருவாங்க. ஆனா முதிர் வயதுல அவங்க என்ன ஆயிடுவாங்க? சொல்லுங்க சொல்லுங்க, இறந்து போயிடுவாங்க. ஆனா நம்ம ராஜா மட்டும்தான் பாவத்துக்காக, நம்முடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 3வது நாள் தேவன் அவரை உயிரோடு எழுப்பி என்னைக்கும் அழியாத ஒரு ராஜாவாக வைத்திருக்கிறார். இந்த ராஜாவுக்கு அழிவே கிடையாது, மரணமே கிடையாது. அதனாலதான் வேதத்துல பார்க்கிறோம், உயிர்த்தெழுந்த பிறகு 3வது நாளே உயிர்த்தெழுந்த பிறகு சிறு மந்தையாகிய தம்மை விசுவாசித்த விசுவாசி கூட்டத்துக்கு போறார். நேரம் போய் கிட்ட வாங்கன்னு சொல்றார். இப்போ செத்து போனவங்களை முதல்ல ஜனங்க பார்த்ததே கிடையாது, உயிர்த்தெழுந்ததை பார்த்ததே கிடையாது. கல்லறையில் இருந்து 3வது நாள் உயிர்த்தெழுந்த வந்த இயேசு முதல்ல புது சரீரத்தோடு, மகிமையின் சரீரத்தோடு, அழியாத சரீரத்தோடு, நித்திய சரீரத்தோடு, அவர் எந்த மண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையான தோற்றத்தோடு அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தம்மை பின்பற்றின சீசர்களிடத்தில் போய் நிற்கிறார். என் பிள்ளைகளே, என்னிடத்தில் வாருங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் பயப்படுறாங்க, நடுங்குறாங்க. அப்பொழுது ஒரு சீசன் சொல்றார், அவர் கர்த்தர், அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஏற்கனவே அவர் சொன்னார்கள் உயிர்த்தெழுவேன் என்று, அதுபோல் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிற கர்த்தர். சிறு பிள்ளைகளை பயப்படாதீங்க, என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் அவங்க கிட்ட வர துடிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், என் கையை தொட்டு பாருங்க, என் காலை தொட்டு பாருங்க, என் விழாவில் குத்தி பாருங்க, நான் தான் கர்த்தர், நான் தான் உங்களோடு இருந்தவர் என்பதை, நான் தான் உயிர்த்தெழுந்து வந்தேன் என்பதை இப்ப கூட நம்பாம இருக்காதீங்க, நம்புங்க, கிட்ட வந்து பாருங்கன்றாங்க. தொட்டு தொட்டு பார்க்கிறாங்க. அப்படி சொல்றாரு, இன்னும் உங்களுக்கு சந்தேகம் தீரலையா? நான் உயிரோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லவில்லையா? நான் உங்களுக்காக மரிக்க வேண்டும், 3வது நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும், புது சரீரத்தில் நான் வர வேண்டும் என்று உங்களோடு கூட நான் சம்பாஷணை பண்ணியிருந்தேன். நீங்கள் நினைவில் கொள்ளவில்லையா? கிட்ட வாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாரு. மீனையும் தேனையும் கொடுக்கிறார்கள். மீனையும் தேனையும் உள்ள பிரித்து அழகாய் சாப்பிடுகிறார். பூட்ட வீட்டுல அவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இயேசுவை சிலுவையிலே அறிந்தது போல அவரோடு இருந்த சீசர்களாகிய நம்மையும் சிலுவையில் அறிந்து விடுவார்கள் என்று பயந்து யூதர்களுக்கும் அன்னைக்கு இருந்த கிரேக்க ராஜ்யம், அன்னைக்கு இருந்த ரோம அரசாங்கத்துக்கு பயந்து வீட்டை பூட்டி வைத்து உள்ளே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது பூட்டின வீட்டுக்குள்ள போய் நிற்கிறார்கள். பயப்படாதீங்க, எல்லாம் பார்க்கிறாங்க. கதவு பூட்டி இருக்கிறது, ஜன்னல் பூட்டி இருக்கிறது, எப்படி உள்ள வந்தார் இவர்? அப்பதான் சொல்றாரு, இது பிதாவினால் எனக்கு அருளப்பட்ட மகிமையின் சரீரம், என்னென்னைக்கும் அழியாது இருக்கிற சரீரம், என்னென்னைக்கும் அழியாது சரீரம், நித்திய சரீரம், என்னென்னைக்கும் அரசாளுகிற சரீரம், இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற சரீரம் இது. இந்த மகிமையின் சரீரத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆமென். கையை தட்டி கத்திரமாய் கொடுக்கிறேன். அதான் நான் சொன்னேன், எல்லா ராஜாக்களும் ராஜ்யத்தை ஸ்தாபித்து செத்து போயிடுவாங்க. அவங்களுக்கு அடுத்து அவங்க பிள்ளைங்க ஆட்சிக்கு வருவாங்க, அவன் செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் வேற ஆள் வருவாங்க, அவனும் செத்து போயிடுவான். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய ராஜ்யம் அழிந்து போகிற மனிதர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்யமோ ராஜாவோ என்னைக்கு அழியாத அரசர், என்னைக்கு நித்தியமா இருக்கிற அரசர். என்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு சார். அதனாலதான் சிறுமந்தையே பயப்படாத, பிதாவானவர் உங்களுக்கு ராஜ்யத்தையும் ராஜாவையும் கொடுக்க
பிரியமா இருக்கிறார். அப்படி பிரியமா கொடுத்த ராஜா தான் இயேசு ராஜா. சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பிரியமா பிதாவினால் கொடுத்த ராஜா தான் இயேசு ராஜா. அந்த இயேசு ராஜா ஸ்தாபித்திருக்கிற ராஜ்யம் தான் தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். அது எப்போ வரும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்ற வசனங்களை சில வசனத்தை படிக்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சீக்கிரம் சில வசனங்களை நம்ம ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்றத இப்ப நம்ம படிக்க போறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 28 படிக்கலாம் சீக்கிரம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம் எங்க வந்திருக்குதா? சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்துருச்சு. கையை தட்டுங்க. இந்த கொலோசியர் 1:11 படிச்ச 13 என்ன படிச்சோம்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை அவர் உட்படுத்தி வச்சிருக்கிறார் படிச்சோம். இங்க படிக்கிறோம், இயேசு சொல்றாரு, நான் பிசாசுகளை என் கையினால விரலால துரத்துறேன். இப்ப பிசாசுகள் வெளியேற்றப்பட்டு தேவராஜ்யம் உங்களிடத்தில் வருதுன்றார். ஆமென். இப்போ தேவராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. கையை தட்டுங்க. தேவராஜ்யம் எங்க வந்திருக்கு? பிசாசின் ராஜ்யம் அழிவுக்குரியது, ஆபத்துக்குரியது, மரணத்துக்குரியது, வியாதிக்குரியது, நஷ்டத்துக்குரியது, கண்ணீருக்குரியது. இது பிசாசு ராஜ்யம். பிசாசு ஆளுகை பண்ணிருக்கிற இடத்துல இயேசு இப்ப வராரு. இயேசு வந்ததுனால பிசாசு ராஜ்யம் வெளியேற்றப்பட்டு தேவராஜ்யம் வருது, சமாதானம் வருது. ஆமென் சொல்லுங்க. சந்தோஷம் வருது. ஆமென் சொல்லுங்க. நிம்மதி வருது, நோய் அகற்றப்படுது, வியாதிகள் நீங்கிறது, மரணம் கூட தள்ளி போடப்படுகிறது, தருகிறவங்களை விட்டு விலகுகிறது. தருதத்தின் ஆவி, நோயின் ஆவி, பேயின் ஆவி, பிசாசின் ஆவி, கடனின் ஆவி, பிள்ளைகளை கெடுக்கிற ஆவி, குடும்பத்துல சமாதானம் இல்லாத இருக்கிற ஆவி, தொழிலில் நஷ்டம் பண்ணுகிற பேயின் ஆவி, இது ராஜ்யம். இந்த பிசாசின் ராஜ்யம் காலகாலமாய் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த இந்த ராஜ்யத்துல தான் இயேசுவுக்கு நீ இடம் கொடுத்ததுனால, அந்த இயேசு உங்களுக்குள்ள வந்ததுனால, இயேசு இந்த ஆவிகளை வெளியேற்றுகிறதுனால தேவராஜ்யம் உங்களிடத்துல வந்திருக்கிறது. நீங்க வீட்டுல சின்ன ஜெபம் பண்ணுவீங்க, முகத்துல சிரிச்சுக்கிட்டு வாழுவீங்க. ஆமென். தேவராஜ்யம் உங்களிடத்துல வந்திருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆனா சிரிச்சுக்கிட்டு முதலீடு போடுவாங்க உலகத்தாரு, சிரிச்சுட்டு போடுவாங்க. ஆனா முகம் முள்ள துக்கமா இருப்பாங்க. ஏன் தெரியுமா? பிசாசு ராஜ்யம் வேலை செய்யும். ஆனா ஒண்ணுமே இல்லாம சின்ன ஜபம் பண்ணிட்டு இருப்பீங்க, தெருவில் சிரிச்சுட்டு நடப்பீங்க. ஆமென். இது தேவராஜ்யம். பிசாசுகளை நான் உங்களிடத்தில் துரத்துகிறபடினால தேவராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. கையை தட்டி இயேசு உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்ததினால் தேவராஜ்யம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இன்னொரு வசனத்தை படிப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம், லூக்கா 17:20ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் எப்ப வரும்னு கேக்குறாங்க. அது கொஞ்சம் பேர் யார்கிட்ட கேக்குறாங்க கேள்வி? யார்கிட்ட கேக்குறாங்க? இயேசு கிட்ட கேக்குறாங்க. ஏன் கேக்குறாங்க தெரியுமா? தேவராஜ்யம் வந்தாதான் அருமையான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி குருடனுடைய கண்ணை அவர் திறக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 16ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல பிரவேசிக்கும் போது குருடன் வந்து என் பார்வையை குஷ்டரோகி 10 குருடர்கள் வராங்க. 10 குருடர்கள் வந்து இயேசுவே என்று கூப்பிடுறாங்க. இயேசு சொன்னாரு, நின்று அவர்களை நீங்க போய் குளத்துல சிலவம் குளத்துல கண்களை கழுவுங்கன்னு சொல்றாரு. கழுவுறாங்க, சுகாங்குறாங்க.
சுமாரி ஒருத்தன் வந்து என்ன பண்றான், கர்த்தருக்கு என்ன பண்றான், நன்றி சொல்றான். அந்த இடத்துல நிறைய பரிசேயர்கள் வேதமாரெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள பார்த்து கேக்குறாங்க குருடர் பார்வையடைவாங்கன்னு சொல்லி தேவராஜ்யத்தில் தான் நடக்கும். ஆனா இப்ப தேவராஜ்யத்தில் நடக்க வேண்டியது இப்ப குருடர்கள் பார்வையடைகிறாங்க எப்படி? அப்பதான் கேக்குறாங்க தேவராஜ்யம் எப்ப வரும், எப்ப வரும்? தேவராஜ்யத்தில் நடக்க வேண்டிய வேலைகள் நடக்கிறது. அப்பதான் சொல்றாரு 21, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவாராது. இதோ தேவனுடைய ராஜ்யம், கையை தட்டி கத்திரவை, இதோ தேவராஜ்யம் இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவாய் இராது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. கையை தட்டுங்க. உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. அங்க வசனம் படிச்ச கொலோசியர்ல தேவ ராஜ்யத்தை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம கொண்டு வந்து உள்ள விட்டாரு. பிதா குமாரனோடு வச்சாரு. குமாரன் அங்க சொல்றாரு, பிசாசுக்களை நான் துரத்துகிறபடினால் தேவ ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். இங்க ஆண்டவர் சொல்றாரு தேவ ராஜ்யம் இங்க என்றும் அங்கே என்றும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவராஜ்யம் இங்க வந்து ஸ்தாபிப்பாரு, மேசியா வருவாரு, தேவனுடைய பிரதிநிதி வருவாரு, ஒரு ராஜா வருவாரு, இங்கதான் ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொல்லப்படுவதற்கும் அங்கே என்று செத்த பிறகு போய் வாழலாம். நீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க, செத்த பிறகு மோட்சம். சொல்லுங்க பார்க்கலாம். மோட்சம் போய் சேரலாம் அப்படின்றதுக்கு ராஜ்யம் வேலை செய்யாது. அங்க போயெல்லாம் கிடையாது. இல்ல இங்க வந்து யாராவது ஒரு ஸ்தாபிக்காம கிடையாது, அப்படி கிடையாது. தேவராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்து எப்போ, என்னைக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பரலோகத்தில் இருந்து பூமிக்கு அனுப்பினாரோ, அந்த குமாரனை சிலுவையில உயர்த்தினாரோ, அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு என் பாவத்துக்காக தொங்குகிறார் என்று உன் இதயத்தில் விசுவாசம் வைத்து ஞானஸ்நானம் எடுத்து சொந்த ரட்சகராக உள்ளத்தில் இடம் கொடுத்தியோ, அப்பயே ராஜாவும் அவர் ராஜ்யமும் உன் உள்ளத்துக்குள்ள வந்து விட்டது. ராஜாவும் ராஜ்யமும் உள்ளத்துல தான் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாவும் ராஜ்யமும் எங்க உள்ளத்துல தான் இருக்கு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ராஜாவும் ராஜ்யமும் எங்களுக்குள்ள இருக்கு. நல்ல சத்தமா சொல்லுங்க. ராஜாவும் ராஜ்யமும் எங்களுக்குள்ள இருக்குது. கையை வச்சு சொல்லுங்க. ராஜாவும் தேவ ராஜ்யமும் இங்கதான் இருக்கு. கையை தட்டுங்க. அதனால எங்கி போய் தேடாதீங்க. இப்ப ராஜ்யம் இங்க இருக்குதுன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு தான் நான் சொல்ல போறேன். ராஜ்யம் இருக்குல்ல, அப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படி இருக்கிற மாதிரி அளந்து பார்த்துக்கலாம். அளந்து பார்த்துக்கலாம்னா பிசாசு உங்களை குருடாக்கி அப்படி சுத்தம் விட்டுருக்கலாம். அதை நீங்க சரி பண்ணி தேவ ராஜ்யத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை இப்போதே நீங்க வாழலாம். அங்க போய் வாழலாம். என்ன சொன்னது? என்னங்க இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, சீக்கிரம் செத்து பரலோகம் போலாம் அப்படிலாம் சொல்லாதீங்க. நாம என்னைக்கு பரலோகம் பூமிக்கு வந்துருச்சோ, பரலோக வாழ்க்கை பூமியிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிதாமகன் சொன்னார், ஜபத்துல கத்துக் கொடுத்தார், பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பரலோகத்தில் எப்படி இருக்கு சொல்லுங்க. பரலோகத்தில் எப்படி இருக்கு? மரணம் இல்ல, வியாதி இல்ல, நோய் இல்ல, கடன் இல்ல, வட்டி இல்ல, இஎம்ஐ இல்ல, கந்து வட்டி இல்ல, கருத்து பிடிக்கிறவங்க இல்ல, பிரச்சனை பண்றவங்க இல்ல, வேய் இல்ல, பிசாசு இல்ல, சண்டை போடுறவங்க இல்ல, சண்டைக்காரி இல்ல, ஒரு திறன் கிடையாது. நல்லா பரலோகத்துல ஒரு குழந்தை தொட்டில தூங்குற மாதிரி அழகா ஒரு சேதம் இல்லாம இருக்கிற இடம் தான் பரலோகம். அந்த பரலோக வாழ்க்கையை தான் இயேசு அங்கு இருந்து பூமிக்கு கொண்டு வந்தார். கையை தட்டுங்க. அப்ப பூமியில் எப்படி வாழலாம்? எப்படி வாழலாம்? பரலோக வாழ்க்கையே வாழலாம். அதுதான் அப்படி வாழ்றது தான் இப்ப நான் சொல்லி கொடுக்க போறேன். ஆமென். சொல்லுங்க. எனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது. எப்போ வந்தது? இயேசுவை என்னைக்கு விசுவாசித்தீங்களோ அன்னைக்கு ராஜ்யமும் வந்துருச்சு, ராஜாவும் வந்துட்டார். இப்போ வசனத்தை நம்ம கவனிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், மத்திய 13
31 சத்தம் வாசிக்கலாம். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தார். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். கையை தட்டி கத்திர பயன்படுத்துங்க. இப்போ பரலோக ராஜ்யம் தேவ ராஜ்யத்துக்கு ஒரு ஊமை சொல்றார், ஒரு சின்ன கதை சொல்றார், ஊமையை சொல்றார். என்ன? பரலோக ராஜ்யம் தேவ ராஜ்யம் கடுகு விதைக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் எடுத்து தன்னுடைய இருதய நிலத்துல விதைக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம். எங்க? இருதய நிலத்துல பரலோக ராஜ்யத்தை ஒரு மனுஷன் எடுத்து நல்ல நிலத்துல ஒரு கடுகை விதைக்கிறான். என்ன நிலத்துல? நல்ல நிலத்துல. அந்த கடுகு எல்லாத்தை விட சிறிதா இருந்தாலும் அது கடுகு முளைத்து செடியாகி அது மரமாகி அது கிளை விட்டு ஆகாயத்து பறவை உட்கார அளவுக்கு அது மரமாகிறது போல இந்த அது எப்படி ஆகாயத்து பறவைகள் எல்லாம் வந்து உட்கார அளவுக்கு கிளை விடுகிறது போல மரமாகிறது போல அந்த வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை ஒரு மனுஷன் எடுத்து தன் நல்ல நிலமாகிய இதயத்துல நம்பனா. சொல்லுங்க, நம்பனா. இதைத்தான் சொல்லுங்க. அதாவது தேவ ராஜ்யம் பரலோக ராஜ்யம் வந்து விட்டது. இயேசுதான் அந்த ராஜா. அவர் தான் ராஜ்யத்தை ஸ்தாபித்து இருக்கிறாரு. அவர் அழியாத ராஜா, என்றென்றைக்கும் உள்ள ராஜ்யம், அது நித்திய ராஜ்யம். இங்கேயும் அவர் தான் ராஜா. நான் கண்ணை மூடினாலே அங்கேயும் தான் ராஜா. அவர் ராஜா இருக்கிறார் என்ற அந்த ராஜ்யத்தை நல்ல நிலமாகிய உங்க இதயத்துல எடுத்து விதைத்தீங்கன்னா அந்த ராஜ்யம் சிஸ்டம் வேலை செய்யும். கையை தட்டுங்க. எப்படி வேலை செய்யுதுன்னா நீ வேறு சிந்த தேவையில்லை, நீ ரத்தம் சிந்த தேவையில்லை, நீ கடினமா உழைத்து போராட வேண்டியதில்லை. ஆதாமுக்கு சொன்னாரு நித்திய ஆசீர்வாதம், நித்திய சுதந்திரத்தை அவர் சிலுவையில உனக்காக, சாபத்துக்காக, பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, தோலுரிக்கப்பட்டு உன் சாபத்தை அவர் ஏற்றுக்கிட்டதுனால, அவர் நீதி உண்மையில வந்ததுனால ஆசீர்வாதம், தேவ ஆசீர்வாதம் எல்லாம் அவர் சிலுவையில உனக்காக சம்பாதித்து வைத்து விட்டார். அந்த ராஜா சம்பாதித்து வைத்ததுனால அந்த ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை உன் இதயத்துல நம்பணும். ஆமென் சொல்லுங்க. ஆதாமை பார்த்து சொல்றார், எல்லாம் உண்மைதான், நீ ஆண்டுகள் பலிக்கு பெருகு. ஆமென் சொன்னா இல்லையா? நான் சொல்ற கனியை மட்டும் புசிக்க வேண்டாம், அது புசித்துனா நீ செத்துருவ, அதுல வியாதி இருக்குது, இதெல்லாம் சொல்லாம அது வேண்டாம்னு சொன்னாரு, செத்துருவேன்னு. ஆனா அவன் எதை ஆண்டவர் சொன்ன விதியை எதை கொண்ட பிசாசு சொல்றான், இல்ல நீ அதை புசித்தா யார போல இருப்ப. அவனும் வசிக்கிறான் வசனத்தை, கர்த்தரும் வசனத்தை விதைச்சு வச்சிருந்தாரு. இப்ப 2 பேர் விதைச்ச வசனமும் இப்ப நல்ல நிலம் யாருக்கிட்ட இருக்கு? ஆதாம் கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. இப்போ அவருடைய வசனம் இப்படி சொல்லுது, வசனம் விதை சொல்லுது, இவனுடைய விதை இப்படி சொல்லுது. 2 விதையில எதை எடுத்து விதைப்பது என்பது ஆதாம் தான் முடிவு பண்ணணும், ஏவாள் தான் முடிவு பண்ணணும். ஆதாம் ஏவாள் முடிவு பண்ணி எந்த விதையை விதைச்சாங்க சொல்லுங்க. புசிக்க வேண்டாம், நன்மை தீமை அறியத்தக்க கனி வேண்டாம் என்று அவர் ஒதுக்கினதை பிசாசு சொன்னதுனால அதை எடுத்து நம்பினாங்க. அதனால தான் இந்த உலகம் பாவத்துக்குள்ளாக போனது. அந்த விஷயத்தை நம்ம பேச வேண்டாம். இன்னைக்கு பிதாவானவர் நமக்கு ஒரு ராஜாவை தந்திருக்கிறார், ராஜ்யத்தை தந்திருக்கிறார். அந்த ராஜ்யத்தை ராஜ்யம் வந்துவிட்டது, பூமியில ராஜ்யம் வந்திருக்கிறது. இயேசு ராஜா ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். ராஜா இன்னும் என்னோடு கூட இருக்கிறார். அந்த ராஜா சொன்ன வார்த்தைகளை எடுத்து உங்கள் நல்ல நிலமாகிய இதயத்தில் நீங்கள் விதைத்தா அது முளைக்கும். முதல்ல விதைக்கணும்.
வந்ததே அதுக்கு தான் வந்திருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. விதைக்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க. நல்ல விதையை விதைக்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்க இதய நிலத்துல இப்பொழுது விதைக்கப்படுகிறது. விதைச்சாதான் அது என்ன ஆகும்? ஆமென். விதைச்சாதான் முளைக்கும். விதைச்சாதான் முளைக்கும். இப்போ நல்ல விதைகளை விதைக்க போறோம். ராஜ்யம் வந்து விட்டது என்று சொல்லிட்டேன். உங்களிடத்தில் வந்து விட்டது, உங்களுக்குள்ளேயே ராஜ்யம் இருக்கிறது. ராஜா உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறார் என்று விதைச்சாச்சு. இதை இங்க கொண்டு வச்சிட்டீங்க. வச்சதுனால இனிமேல் வர ஒவ்வொரு வார்த்தையும் இங்க வைக்கிறதுனால அந்த விதை தண்ணி பட்ட உடனே சொல்லுங்க முளைக்க ஆரம்பிக்கும். ஆமென். அது தூங்கும் போது முளைக்கும். எப்ப தூங்கும் போது முளைக்கும். அது முளைச்சிட்டு எப்ப முளைக்கிறதுன்னு தெரியாது. ஈரப்பதம் பட்ட உடனே முளைச்சிடும். இப்ப வசனத்தை தேவ ராஜ்யம் பரலோக ராஜ்யம் வந்து விட்டது, பூமியில தான் அது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ நம்பிட்டினா அது முளைக்க ஆரம்பிச்சு. முளைச்சிச்சுன்னா அது பயிராகும், அது செடியாகும், அது மரமாகும், அது கிளை விடும், அது ஆகாயத்து பறவைகள் உட்கார அளவுக்கு அது பெருசாகும். அது போல நீங்க குடிசை வீட்டில் இருக்கலாம், பிசினஸ் பண்றதுக்கு இடம் இல்லாம இருக்கலாம், தொழில் இல்லாம இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், எதுவுமே இல்லாம இருக்கலாம். ராஜ்யத்தில் வந்து விட்டது, ராஜா எனக்கு தருவார் என்று ராஜ்யம் வந்து விட்டது என்று விதைச்சிருக்கிறாங்க. அந்த ராஜ்யம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. எப்படின்னா ஆகாயத்து பறவைகள் உட்கார அளவுக்கு உன் வாழ்க்கை பெரிதாக மாறும். பிசினஸ் மாறும், தொழில் மாறும், உன் பேச்சு மாறும், உன் எண்ணங்கள் மாறும், உன் பிள்ளைகளுடைய எஜுகேஷன் மாறும், உன் பிள்ளைகளுடைய டெவலப்மெண்ட் மாறும். அவன் எதிர்பார்க்கிறத விட நல்ல நிலைமையில் இருப்பான். நீ எதிர்பார்க்கிறத விட நல்ல நிலைமையில் இருப்பான். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்களில் பெரிய ராஜ்யம் நம்முடைய ராஜ்யம் தான். அந்த ராஜ்யத்தினால இயேசுவின் நாமத்தினால எல்லா அதிகாரங்களும் துரைத்தனைகளும் ஆளுகையும் வல்லமையும் எல்லாம் அவர் நாமத்தினால இந்த பூமியில ஆட்சி பண்ணுகிற எல்லா அரசாங்க டிபார்ட்மெண்ட் வேலையிலும் சபை மக்கள் தான் போய் நிரப்பப்படணும். ஆமென் சொல்லுங்க. மத்திய மாநில கவர்மெண்ட் அதான் சொல்லுங்க, நன்மையானதை பூமியில வைத்திருக்கிறார், நல்ல அதிகாரிகளை வைத்திருக்கிறார், நல்ல ஆட்சியை வைத்திருக்கிறார், நன்மையானதை வைத்திருக்கிறார், நல்ல ஜாப் வைத்திருக்கிறார். நீ கையெழுத்து போட்டா 10 லட்சம் சம்பளம், கையெழுத்து போட்டா 10-15 லட்சம் சம்பளம். உன் பிள்ளைகள் மத்திய மாநில கவர்மெண்ட்ல உட்கார முடியும். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் தரமான ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உன் பிள்ளைகள். ஆனா குடும்பத்தை பார்த்தா இந்த குடும்பத்திலே இப்படிப்பட்டவர் வருவாரு, இந்த அதிகாரி வருவாரு எப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா ராஜ்யத்தை எடுத்து உங்களுக்குள்ள வச்சிருக்கிறதுனால இந்த ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறதுனால, ராஜா எனக்குள்ள இருக்கிறதுனால இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களை விட எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். என் பிள்ளைகள் இருப்பார்கள். என் தொழில் முன்னேறும். நான் கடன் கொடுக்கிறவனாக இருப்பேன், கடன் கொடுக்கிறவனாக இருப்பேன், நான் மேலாகவே இந்த வசனம் சொல்லி இருக்கிறபடி என்னுடைய குடும்பம், என் குடும்பத்தில் உள்ளவர்களும் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறதுனால ராஜ்யம் மரமாய் வளருகிறது. இயேசு ராஜ்யமும் வளருகிறது, அதுபோல உங்க வாழ்க்கையும் வளருகிறது. ஆமென். இயேசு ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு எத்தனையோ ராஜாக்கள் வந்தாங்க தெரியுமா? எல்லாம் செத்து போனாங்க. பைபிளை அழிக்கணும்னு எத்தனையோ பேர் முடிவெடுத்தாங்க. சட்டம் போட்டவங்கலாம் ஆள் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பைபிள் நம்ம கையில புலங்குகிறது. ஆமென். அதுக்குள்ள இருக்கிற ராஜாவையும் ராஜ்யத்தையும் படித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு விரோதமாய் எழுதின ராஜாக்கள் அழிந்து போனார்கள். நம்முடைய ராஜாவும் என்றென்றுமுள்ள ராஜா, நித்திய ராஜா, என்றென்றைக்குள்ள ஆளுகிற ராஜா. அந்த ராஜா நமக்குள்ள இருக்கிறதுனால நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளை காட்டிலும் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும். நான் என்ன சொல்றேன், சிறுமந்தையே பயப்படாதே. பிதாவானவர் ராஜ்யத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகும் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? விசுவாசம் என்பது அந்த ஒரு புதையலை ஆண்டவர் தந்தாரே, அந்த விசுவாசத்தினால்தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அந்த விசுவாசத்தினால்தான் நீதிமானாக்கப்பட்டீங்க. அந்த விசுவாசத்தினால்தான் நீங்க பரிசுத்தவானாக்கப்பட்டீங்க. நீங்க பாவின்னு ஒத்துக்கிட்டீங்க.
சிலுவையில தொங்கினவர் எனக்காக தான் தொங்குறாரு. அந்த சின்ன விசுவாசம் வந்துச்சு. அந்த விசுவாசத்தினாலதான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமானாக்கப்பட்டீங்க, இயேசு ராஜாவின் பிள்ளையானீங்க, இயேசு ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாக மாறிவிட்டோம். அதே விசுவாசத்தினாலதான் ராஜ்யத்தையும் நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும். கையை தட்டுங்க. எந்த விசுவாசத்தினால நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அந்த விசுவாசத்தினாலதான் உங்க வாழ்க்கையை நீங்க புதுப்பிச்சுக்கணும். அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி மறுபடியும் மீட்கிறது இந்த அப்படிங்க 10 லட்சத்தை கையில் பிடி வாங்கிக்கோ, சபைக்கு வரையா அப்படின்னு ஆண்டவர் தரல. அவர் உங்களுக்கு தந்திருக்கிறது ராஜ்ஜியத்தை தந்துவிட்டார், ராஜாவை தந்துவிட்டார். அந்த ராஜா உள்ளதா இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் பூமியில் தான் வேலை செய்கிறது என்கிறதை நீங்க உள்ளத்துல வைத்து இந்த ராஜ்யத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்து இதயத்துல வைத்து நீங்க பேசினா, அது ஜபமாக்குனா அது அப்படியே நடக்கும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அது அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். இல்லைனாலும் பரவாயில்ல, பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டு கட்ட இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, படிக்க பணம் வைத்து பிள்ளைகளை நடத்த ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, எதிர்காலத்தை குறித்து எதுவுமே கையாளுவதற்கு சூழ்நிலை மாற்றிக்கொள்வதற்கு பொருளாதாரமோ சரீரத்தில் பலம் சுகமோ எதுவுமே இல்லை, என்ன பண்றது என்று ஒரு சூழ்நிலை திக்கத்தில் நிலைமையாலும் வசனம் சொல்லுகிறது, ராஜா உனக்குள் இருக்கிறார், ராஜ்யத்தினுடைய வாக்குத்தத்தம் உனக்குள் இருக்கிறது. நீ விசுவாசம் உள்ளவனாய் ஜபத்தில நீ கேட்டா இல்லாததையும் கர்த்தரை குண்டுபடி கொடுப்பார். பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு வேலை வேணும், கவர்மெண்ட் இந்த வேலை வேணும் அப்படி நீ ஜபம் பண்ணிட்டுனா உன் பொண்ணுக்காக உன் பையனுக்காகவே கவர்மெண்ட்டை மாற்றி வேற கவர்மெண்ட்டை கொண்டு வருவாங்க. தெரியுமா? நம்ம ராஜா. அதனாலதான் அவருடைய ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த ராஜ்யத்துல நீங்களும் விசுவாசித்து வளருங்கள். ஆமென். இப்ப இருக்கிறதை பார்க்கிற எத்தனை மடங்கு? 1000 ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ராஜ்யத்தில் நடக்கிற ஒரு 2 வேத பகுதியை காட்டி விட்டு நான் ஜெபம் பண்ண போறேன். ராஜ்யத்தில் என்னென்ன நடக்குது, கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் என்னென்ன நடக்குதுன்றதை காட்டாத எடுத்து எங்க நினைப்பீங்க? இப்ப விதைக்கிறதுக்காக ஒரு பகுதி எடுக்க 35 அதிகாரம் ஏசாயா 35 சீக்கிரமா எடுத்து இன்னொரு வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35 இயேசு ராஜா வரதுக்கு முன்னாடியே அவர் ராஜ்யம் எப்படி இருக்குன்னு சொல்லப்படுற இந்த வேத பகுதி ஏசாயா 35 எடுத்துக்கொள்ளுங்க சீக்கிரம். ஆமென். 1ஆம் வசனத்திலிருந்து 10 வசனம் இருக்கு. இது கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய வார்த்தைகள், தேவனுடைய ராஜ்யத்தில் நிறைவேற வேண்டிய வார்த்தைகள். இந்த வார்த்தையை எடுத்து இதயத்துல வச்சா அப்படியே நடக்க அவ்வளவுதான். ஆமென். ஆனா இயேசு வரதுக்கு முன்னாடி இந்த வசனத்தின்படி வாழ நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. இயேசு ராஜா வரல பூமிக்கு, அதனால வசனம் நிறைவேறல. ராஜ்யத்துக்காக எதிர்பார்த்தாங்க. சாலமோன் தான் அந்த ராஜாவா இருப்பார் எதிர்பார்த்தாங்க, தாவீது தான் அந்த ராஜாவா இருப்பார் எதிர்பார்த்தாங்க, சவுல் தான் அந்த ராஜாவா இருப்பார் எதிர்பார்த்தாங்க. பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் இஸ்ரவேல் மக்கள் நம்ம நல்ல வாழ்க்கை கொடுக்குற ராஜாக்கள் தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் செத்து போன பிறகு இதை மறந்துட்டாங்க. ஆனா இது யாருடைய காலத்தில் நிறைவேற வேண்டிய வசனம்? இது இயேசு ராஜா பூமிக்கு வந்த பிறகு நிறைவேற வேண்டிய காலத்தில் இருக்க வேண்டிய வசனம். அதனாலதான் அவங்க காலத்துல இயேசு ராஜா பூமிக்கு வரல, நம்ம காலத்துல இயேசு ராஜா பூமிக்கு வந்துட்டு பூமிக்கு வந்து நமக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு விசேஷமானவர்கள் தான். உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். அந்த வசனத்தை சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். புஷ்பத்தை போல செழிக்கும் என் வாழ்க்கை. ஆமென். சொல்லுங்க. புஷ்பத்தை போல செழிக்கும். காலையில தூங்கி எழுந்த புருஷன் முகத்தை பார்த்தாலே மூஞ்சி அண்ணாயிட்டு மனைவி முகத்தை பார்த்தா, பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளை முகத்தை பார்த்தா, வீட்டில் இருக்கிறவங்க நம்ம நினைக்கிறது மாதிரி ஒன்றும் நடந்துக்கல, அவங்க முகத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? எதுக்கு தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம், என்னது இது வாழ்க்கை அப்படி பேச சொல்றோம். ஆனா தேவ ராஜ்யமும் ராஜாவும் உனக்குள்ளதான் இருக்கிறது என்பதை நீ விசுவாசித்தா இந்த வார்த்தையை பேசணும்.
வீட்டுக்காரரை பார்த்து மகிழ்ச்சி கிடையாது, எனக்கு மகிழ்ச்சி தருவது கர்த்தர். ஆமே தோத்திரம். அவன் எப்படி என்ன பண்ணிட்டோம், மகிழ்ந்து இருப்பாய்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த வார்த்தைப்படி நான் மகிழ்ச்சி இருப்பேன். ராஜாவே எனக்குள்ள இருக்கிறேன், ராஜ்யமே எனக்குள்ள இருக்கு. அந்த ராஜ்யத்தில் மகிழ்ந்து இருப்பேன் எழுதியிருக்கிறது. ஆமே. வசனத்தை எடுத்து எங்க வைக்கணும்? நம்ம எதாவது பேசிட்டு இருக்கோம். சரி, அடுத்த 2வது வசனம். செழித்து பாடும் அளிக்கப்படும் காண்பார்கள், திடப்படுத்தி நீங்க பயப்படாதீங்க, திடக்கொள்ளுங்க. இதோ உங்கள் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும், மாலை போல குதிப்பான், எந்திரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுமையில் ஆறுகளும். இது 10 வீட்டுல போய் வாசிங்க. இதெல்லாம் எது நடக்கிறது? தேவனுடைய. அதனாலதான் யோவான் சாலையில் ஒருத்தர் இருந்தாரு. இருந்தாரா? யாருக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணவரு? இயேசுவுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணவரு. யோவான் சாலையில் ஜெயிலில் போடப்பட்ட பிறகு இப்போ ஒரு 2 சீசர்களை கூப்பிட்டு கர்த்தரிடத்தில் அனுப்பி வைக்கிறாரு. வருகிறவர் நீர்தானா? சொல்லுங்க. வேற ஒரு முடிக்கிறத பார்த்தா திருப்பி கொள்ளுங்க சீக்கிரம். 11ஆம் அதிகாரம், மத்திய 11ஆம் அதிகாரம் சொல்லுங்க. 1ஆம் வசனத்தை படிக்க, வேகமா படிக்க பார்க்கலாம். 11. கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அத்தருந்து காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு, என்னத்தை குறித்து கேள்விப்பட்டா? கிறிஸ்துவின் இந்த இயேசு கண்ணில்லாதவங்க கண்ணு கொடுக்குறான்னு கேள்விப்படுறேன். முடவனை நடக்க பண்றாரு, செத்தவனை உயிரோட எழுப்புறாரு, முடவனை துள்ளி குதிச்சு நடக்க வைக்கிறான்னு கேள்விப்படுறேன். அப்படின்னா தேவராஜ்யத்துக்கு தான் நடக்க வேண்டியது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 35 அதிகாரத்துல, ஏசாயா தீர்க்கதரிசன 60 அதிகாரத்துல, ஏசாயா தீர்க்கதரிசனம் சொன்னதெல்லாம் இயேசு மூலம் நிறைவேறுதுன்னா இவர் தான் ராஜா. அப்படின்னா இவர் தான் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தவர். அப்படிப்பட்டவர் இவரு. சந்தேகம் வந்துருச்சு. யாருக்கு சந்தேகம் வந்துருச்சு? யோவான் சாண்டனுக்கே சந்தேகம் வந்துருச்சு. அவருக்கே சந்தேகம் வருதுன்னா உங்களுக்கு வராம இருக்குமா? அப்ப தேவராஜ்யம் செத்த பிறகா இங்கேயா அப்படின்னா, சரி இங்க இருந்து தேவங்க. நான் கட்டின வீட்டை பார்த்தா தேவராஜ்யத்தில் கட்டின வீடு மாதிரியா இருக்கு. நான் கட்டின புருஷனை பார்த்தா தேவராஜ்யத்தில் வாங்க புருஷன் மாதிரியா இருக்கு. நான் கட்டின மனைவி பார்த்தா, நான் பார்த்த பிள்ளைகளை பார்த்தா தேவராஜ்யத்தில் நடக்கிற மாதிரியா இருக்கு. அப்ப தேவராஜ்யம் என்பது எங்கேயோ போய் அனுபவிக்கிறது, எங்கேயோ வாழ்றதை நினைச்சுக்கிட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு சபையில பாட்டு பாடி ஆரம்பிச்சுட்டு கண்ணீரெல்லாம் இது கவலையெல்லாம் வந்தாலும் வச்சுட்டு வெளியே போய் மறுபடியும் கவலையை தூக்கி வேலை வச்சுக்கிட்டு 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7வது நாள் வந்து தோத்திரம் பண்ணி கவலையெல்லாம் வச்சுட்டு மறுபடியும் போயிட்டு இப்படி வாழ்றதா தேவராஜ்யம் பூமியில் வந்தது? யோவான் சாணனுக்கு தேவராஜ்யத்தில் நடக்க வேண்டிய கிரியைகள் எல்லாம் இயேசு செஞ்சுட்டு இருக்கிறாரு. கண்ணில்லாத குருடனை பார்வையை செய்யறாரு, குஷ்டரோகியை சுகமாக்குறாரு, முடவன் நடக்கப்படுறாரு, செத்தவரை உயிரோட எழுப்புறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இவர் தான் தேவகுமாரன், இவர் தான் பூமியில ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்த ராஜா. இவர் தான் யோவான் சாணனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அவரே கேட்கிறாரு, வருகிறவர் நீ. ஆனா கிரிகள் எல்லாம் எப்படி இருக்கு? தேவராஜ்யத்தில் நடக்க வேண்டிய கிரியை இருக்கு. ஆனா ஆளை பார்த்தா நீ மரியாதை வைத்து பிறந்தவ, நீ சொந்த உகாரம் ஒருத்தர். ஒரு ராஜானா அப்படி படைகளோடு இருப்பாரு, ரதங்களோடு இருப்பாரு, குதிரைப்படை, யானைப்படை, அந்த படை, இந்த படை, சிங்காசனம். ஆனா நீரோ உங்களை 2 பேரை சுத்திட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி கிரியெல்லாம் நடக்கிறீங்க. ஆனா ராஜாவுக்கு தோற்றம் இல்லை, ஆனா செய்யற வேலை கூட. அதனால அவருக்கே டவுட்டா இருந்ததுனால ஒரு தீர்க்கதரிசிக்கே டவுட். உங்களுக்கு டவுட் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. அப்ப தேவராஜ்யம் இங்க இருக்கா? இல்ல. கண்ணை மூடனா சொல்லி கொடுப்பாங்க. கண்ணை மூடனா போதும், அங்க கண்ணை தரும். ஆமே. அதனால நிறைய பேர் நினைப்பாங்க, எதுக்கு கண்ணை மூடுது? ஞானஸ்தானம் கொடுக்கும் போதே 2 நிமிஷத்துல அப்படி முக்கி ஞானஸ்தானம் கொடுக்கும் போதே ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் உள்ளே வச்சு முடிஞ்சிடும். ஆண்ட சொல்லி வச்சுக்கோங்க வார்த்தை. அப்படியே தண்ணிக்குள்ளே முக்கி விட்டுருங்க, அங்க வந்து அப்படின்னு சொல்லிக்கலாம். வாழ்வு அங்க மட்டும் கிடையாது,
வாழ்வு இங்கேயும் இருக்கிறது. அது யோவான் சாணனுக்கு தெரியல. இப்ப நம்ம புரிய பாருங்க. படிங்க. அடுத்தது அழைத்து வருகிறவர் நீர்தானா, வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று அனுப்பினான். இயேசுக்கு சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரில் இல்லாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். கையை தட்டுங்க. போய் யோவானுக்கு அறிவிங்க, தேவராஜ்யம் வந்துருச்சு பூமிக்கு. போய் சொல்லுங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. மேலே இல்லாதவன் அவன் இயேசுவினால் ஒரு மேல வேணும், மேல உண்டாகும், அதிபதி ஆகுவான், தொழில் அதிபதி ஆகுவான். பணம் இல்லாத தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவன் ஜெபம் பண்ணும் போது அவன் ஜெபத்தை கேட்டு அவனை உயர்த்துகிற ராஜ்யம் பூமியில வந்துவிட்டது, செயல்படுகிறது. ராஜா வந்துவிட்ட ராஜ்யம் வந்துவிட்டது. போய் யோவானுக்கு அறிவியுங்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. குருடர் பார்வையிடுகிறார்கள், சப்பானியில் நடக்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். அப்படியானா தேவ ராஜ்யம் பூமியில சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? தேவராஜ்யம் இப்போ தேவராஜ்யம் பூமியில வந்து விரிசி. இதுல எந்த ஒரு கேள்வியும் வேண்டாம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். வாய் வரமாட்டது. கூட கொடுக்கப்படும். கூட நான் மட்டும் நல்ல என்ன கூட கொடுக்கப்படும் சொல்றாரு? சாப்பிடறதுக்கு, குடிக்கிறதுக்கு, உடுத்துறதுக்கு, வீடு, வாசல், கணவன், மனைவி, பிள்ளைகள், நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிற அப்பம், தண்ணீர், பாதுகாப்பு, இது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்ப தேவ ராஜ்யத்துக்குள்ள இதெல்லாம் எங்க அங்கதான் கனவு கண்டிருந்தா முடிஞ்சு போச்சு. கனவு என்ன கனவு? பகல் கனவு. தேவ ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்பொழுது அப்ப தேவ ராஜ்யம் பூமியில இல்லைன்னா தேட சொல்லுவாரா? உங்க வீட்டுல இருக்கிற பொருளை ஒண்ணு பிள்ளை போய் எடுத்துட்டு வரனா இல்லாதத போய் தேட வைப்பியா? நீ அம்மா வீட்டுல வச்சுட்டு வீட்டுல போய் தேடன்னு சொல்லுவியா? இல்ல இல்ல, நான் யாராவது சொல்லுங்க, அப்படி யாரும் தேட வைப்பீங்களா? பூமியில தேவராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்றாரு. பூமியில அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி ஸ்தாபிச்சு வைச்சதுனால தான் தேட சொல்றாரு. பூமியில தேவராஜ்யத்தை தேடுங்க. அப்பொழுது அப்போ நம்ம நினைச்சுக்கிறோம், ஆதாம் பாவம் செய்த பிறகு வேர்வை சிந்தி எல்லாம் எடுத்தான். பாவம் செய்யறதுக்கு முன்னாடி சொல்லுங்க. இப்ப தேவ ராஜ்யம் உள்ள தேவ ராஜ்யத்துக்கு ஏற்ற வாழ்க்கை. பைபிள் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை, டைம் முடிஞ்சிச்சு. தேவ ராஜ்யத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுங்க, பரிசுத்தமானுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுங்க. தேவ ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் பிள்ளை என்கிற உணர்ந்து அந்த ராஜ்யத்தின் வசனத்தை, சொல்லப்பட்ட வசனத்தை நீங்க பேசி வாழுங்க. எப்போ? விசுவாசமாக, எந்த சூழ்நிலையிலும். வனாந்தரம் சொல்லுங்க. படிக்காதவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் பெண் பிள்ளைகளாம் போய் வீட்டுல போராடாதீங்க. படிக்காத வனாந்தரமான ஒரு மனுஷனா இருந்தாலும் ராஜாவும் ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது. என் கணவனை, வனாந்தரமா இருக்கிற என் கணவனை செழிப்பாக மாற்ற வல்லமை உள்ளவர் எனக்குள்ள மாற்றுவார். நீங்க ஜெபம் பண்ணி பாரு. உன் கணவன் படிப்பே இல்லைனாலும் கையெழுத்து போட்டா லட்சம் ரூபாய் பணம் வாங்குவோம். ஏன்னா நீ இதயத்துல என்ன வைக்கிற? இது எங்க மூஞ்சில, இது எங்க 10,000 சம்பாதிக்க போகுது, இது எங்க வேலை இல்ல நீ சொல்லிட்டு இருக்கிற. நீ எதை பேசுறியோ அதுதான் உணர்வு. ஜீவனும் மரணம் நாவின் அதிகாரத்தில், வாழ்வும் அழிவும் உன் நாக்கில் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் இருக்கிறதை பார்க்காத ராஜ்யம் வந்து விட்டது. ராஜா பூமியில் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அந்த ராஜ்யத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இங்க வச்சு ஜெபம் பண்ணி இல்லைனாலே உண்டாக்கிக்கும். ஆமென். கோணலான புருஷனை நேராக்கிக்கும், கோணலான மனைவியை சரியாக்கிக்கும், தாறுமாறான பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தி. எப்படி நீ ஒழுங்குபடுத்தினா உன்னை தாறுமாறாக்கிறோம். புருஷனை சரி பண்ணலாம் நீ நினைச்சுன்னா உன்னை சீக்கிரம்
சரியாக்கிடுவான். யாரும் சரி பண்ண முடியாது. நீ நாக்குல இதயத்துல நல்ல வசனமாகிய ராஜ்யத்தையும் ராஜாவை அவர் சொன்ன வார்த்தையை இங்க விதைத்து இந்த வசனத்தின்படிதான் என் வாழ்க்கை இருக்கும். ராஜா உள்ள இருக்கிறார், அந்த ராஜ்யத்தின் வாழ்க்கை இங்க இருக்கிறது, அப்படிதான் நடக்கும். ஆனா இவர் மாறி நடக்கிற, அவர் மாறி நடந்தாலும் இப்படிதான் நடக்கும். அதுதான் விசுவாசம். விசுவாசம். ஆமென். விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினால சாக கிடந்த கணவனை உயிரோட பிள்ளைகளை எழுப்பினார்கள். விசுவாசத்தினால ஸ்திரீகள் வீடுகளை கட்டினார்கள். விசுவாசத்தினால யுத்தங்களில் ஜெயம் கொண்டார்கள். விசுவாசம் என்ற ஆண்டவர் ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே. இயேசுவை அனுப்பினவர் தேவன் தான். இயேசுவை சிலுவையில் உயர்த்தினவர் தேவன் தான். என்னுடைய தரித்திரத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டவர் அவர் தான். அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு தருகிறதுக்காக அவர் தருதல் ஆனாரே. அப்படி நான் ஐஸ்வர்யம் ஆகுவேன். அப்படி நான் இருக்கிற இந்த பொருளாதார சீரழிவு எதுவும் சேதப்படுத்தாது. அவர் சிலுவையில் தருதலானது உண்மை, நான் ஐஸ்வர்யம் ஆகிறது உண்மை. எத்தனை பேர் பேசுறீங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. வசனம் இருக்கா? 2 கொரிந்தியர் 8:9 வீட்டுல போய் படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. என்ன தெரியுமா? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம், அவர் நமது நிமித்தம் தரித்திரரானாரே. அந்த தரித்திரத்துல நீ நான் ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு அவர் தரித்திரரானார். உன்னுடைய ஈராமை எங்க போச்சு? உன் ஐயாவை எங்க போச்சு? உன் படிப்பின் எங்க போச்சு? உன் வேலை இல்லாத என்ன ஆச்சு? உன் சரியில்லாத புருஷன், சரியில்லாத கணவன், சரியில்லாத சம்பந்தங்கள், வீடு சரியில்லை, ஒண்ணு இல்லாத வீட்டுல பறந்துட்டோம். இந்த வார்த்தைக்கெல்லாம் என்ன ஆச்சு? அவர் தரித்திரர் ஆனார். அவர் தரித்திரர் ஆனது நிமித்தம் நம்ம ஐஸ்வர்யம் ஆயிருக்கும். இதை பத்தி பேச மாட்டேன்றீங்களே. வனாந்தரம் வெளியாகும் பேச மாட்டேன்றீங்களே. அவாதர்கள் ஆறுகள் உண்டார்கள் பேச மாட்டேன்றீங்களே. தேவ ராஜ்யம் இது என்ன? இந்த ராஜ்யம் இப்ப இருக்கிற ராஜ்யம் 5 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டார். இதை தருவேன், அதை தருவேன், இதை தருவேன், அதை தருவேன். ஆட்சியை காத்துக்கிறதுக்கு நிறைய தவறு தந்து எப்பயாவது காத்துக்கணும்னு அவங்க ராஜ்யத்தை காத்துக்கணும்னு போராடுறாங்க. நம்முடைய ராஜா தான் எந்த ஆளும் அவன் சீட்டை யாரும் பிடிக்க முடியாது. அப்படி இயேசு ராஜாவுடைய சீட்டை பிடிக்கணும்னா அவன் மரணத்துல ஜெயித்து வந்தாதான் பிடிக்க முடியும். அப்படி யாராவது ஒருத்தரை காட்டுங்க, சொல்லுங்க. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை மாதிரி உங்க வாழ்க்கையை பார்க்காதீங்க. நம்முடைய வாழ்க்கையே வேற. ஆமே. இல்லாதவர்கள் இருக்கிறது போல. ஆமே ஆமே. அதே மாதிரி இதோட புதிய காரியத்தை செய்கிறேன். அறியீர்களா? இதோட புதிய காரியத்தை அந்த வசனத்தை மட்டும் வாசித்துட்டு இதெல்லாம் வீட்டுல நீங்க படிச்சு பார்த்து இதயத்துல வைத்து நீங்க ஜெபித்து நீங்க வாழ்க்கையில மேல வர பாருங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன பாஸ்டர் 20 வருஷமா சபைக்கு வர அப்படியே இருக்குது. அதே புரிச்சுதான். வீடு பெருசா மாட்டேது, ஆளு பெருசா மாட்டேது, சிமெண்ட் தரலாம், ஒரு டைல்ஸ் ஆக மாட்டேது, எல்லாம் ஒன்றும் மாற மாட்டேது. எல்லாம் இன்னும் நீ பேசுறது இன்னும் உள்ளத்துல கொண்டு போய் வச்சு பேசுறது மாறலையே. எப்போ மாறும்? ஒரே ஒரு அதிகாரம் சொல்லி வீட்டுல போய் படிங்க. சீக்கிரமா படிச்சு பண்ணி முடிச்சிடறேன். ஏசாயா 60 அதிகாரம் வேகமா பார்க்கலாம். டக்கு வீட்டுல போய் படிக்க போறீங்க. இதை நான் வாசித்து பண்ணி விட்டுறேன். ஏசாயா 60 இது தேவராஜ்யத்தில் நடக்கிற வசனங்கள். எடுத்துட்டீங்களா? 65ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? வேகமா வாசிக்க போறோம். 17 இருந்து எல்லாரும் 17 வாசித்து படிக்க போறோம். ஜெபம் பண்ண போறோம். இதோ 17 இருந்து 65 ஏசாயா தீர்க்கதரிசனத்துக்கு 65 17 இருந்து படிப்போம். இதோ சத்தமா படிங்க. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். புதியவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. கவனிங்க. இதோ புதிய வானம் புதிய சிருஷ்டி. சாபத்தெல்லாம் மாத்திட்டார் உயிர்த்தெழுந்த பிறகு. புதிய வானம் தான். நீ ஆராய்ச்சா உங்களால மழை பெய்யும். ஆமென். ஆசீர்வாதம். புதிய வானம் புதிய ஆசீர்வாதம் வந்துருச்சு. படிக்க போறோம். நான் சிருஷ்டிக்கிறதினாலே எல்லாரும் படிங்க. மகிழ்ந்து கலிகூறுங்க. எருசலேமை கலிகூறுதலாகவும் அந்த இடத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் கலிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. என்ன கேட்கறதா? இனிமே அழுகை கேட்காது, கூக்குரலாம் கிடையாது, ஓடு ஒப்பாரியெல்லாம் கிடையாது. தேவராஜ்யத்தை நம்புறவங்களுக்கு ஓடு ஒப்பாரியெல்லாம் கிடையாது. ஆமா, எதுனாலும் அதெல்லாம் கிடையாது. அழுகையும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது. அப்புறம் 20 அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலர்கள் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். அற்ப ஆயுசுல யாரும் செத்து போக மாட்டீங்க. கிழவன் வயசுல நீங்க இருந்தாலும் வாலிப போல இருப்பீங்கன்றாரு. 100 வயது சென்று மரிக்கிறவனும்
வாலிபர் என்று எண்ணப்படுவார். என்னது 100 வயசா இப்ப என்ன வயசாக நிறைய பேர் எல்லாம் வயசாக கேட்குறீங்க. ஆனா வாலிபரை போல இருக்கு. இந்த வசனத்தை எடுத்து நீங்க எங்க வைக்கணும்? இருதயத்துல வைக்கணும். வச்சு தேவ ராஜ்யத்துல நான் வாலிபரை போல ஐயோ இப்படியெல்லாம் போனோம். நான் இதை பார்த்தா அதை பார்த்தா இதை பார்த்தா அது ஒரு பக்கம் இதெல்லாம் இதை பேசிட்டு கொண்டுக்கிறீங்க. எது முதிர் வயதுல 100 வயசானால நான் வாலிபரை போல இப்படி எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னாதானே அது வரும் உண்மையில. ஆமென். இங்க இருக்குங்களா நல்ல இதயத்துல. அப்புறம் அடுத்த வசனம் வயதுள்ளவனாகி பாவியோ சபிக்கப்படுவான். சாபிக்கப்படுவான். வீடுகளை கட்டுவேன் பாருங்க. அவைகளில் குடியிருப்ப. ஆமா தோட்டல மரங்கள நடுவேன். அவைகளை கனியை புசிப்பீங்க. நீ கட்டத்துல வேற இடத்துல குடியிருக்க மாட்டே. நீ தான் நல்லா வாழ்வாங்க வீட்டுல. இல்லை விருட்சத்தின் மரத்தின் நாட்களை போல கையை தட்டுங்க. மரத்தின் நாட்களை மரம் எப்படி இருந்ததையா அந்த மாதிரி தேவ ராஜ்யத்தை நம்புறவங்க பூமியில வந்துருச்சு. ராஜாவா இருக்கிறாரு அவர் ராஜ்யத்துல இருக்கிற நம்பிட்டுனா மரத்தின் நாட்களை போல ரொம்ப நாள் இருப்பாரு. ஆமாம் சொல்லுங்க. விளக்கறதுக்கு நேரம் இல்லை. அடுத்தது கையின் கிரியை என்ன வேலை செய்யறியோ நல்லா சம்பளம் வரும், காசு வரும், நெடுநாளா அனுபவிப்பேன். 100 ரூபாய் சம்பாதிச்சா 100 ரூபாய் செலவு பண்ண மாட்டேன். 70 ரூபாய் எடுத்து வச்சிருப்பா 30 ரூபாயில வெள்ளம் குழம்பு ஓடும். எப்படி ஓடும்? ராஜ்யம் வந்துருச்சுன்னு நம்புறவங்களுக்கு தான் அது நடக்கும். அடுத்தது படி மாசத்துல காசு வராம உழைக்க மாட்டீங்க. நீங்க பெத்த பிள்ளை துன்பம் உண்டாக்காது. சோதரம் வெள்ள பித்தங்களா யாராவது துன்பம் சொல்லாதீங்க. நீங்க வசந்த எடுத்துக்கிட்ட போயிங்க. பிள்ளை நான் பெற்றிருக்கிறேன் துன்பம் உண்டாக இல்லை. பிசாச இயேசுவின் நாமத்தினால அப்படி ஜெபம் பண்ணுங்க. நல்லதை எடுத்துங்க விதைங்க. அடுத்ததுமா ஐயோ அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க உலகமே சொல்லணும். ஆமே. அப்புறமா இத இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் போதுதான் நீங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுவாராம். இப்ப நீங்க கூப்பாடா போட்டு கிடக்கிறீங்க. கர்த்தர் இருக்கிறாரா, ஜபத்தை கேட்கிறாரா இல்லையா, ராஜ்யம் வந்து விட்டது, ராஜா வந்து விட்டார், அந்த வாழ்க்கை இதுதான், எந்த வாழ்க்கையில தான் இருக்கிறேன் என்பதை நீ பேசிட்டா கர்த்தர் இருக்கிறேன்னு சொல்லுவார் கூப்பிடுறதுக்கு முன்னாடி. ஆமென். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தையே தேடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நல்லதை எடுத்து என்ன பண்ணுங்க? இதயத்துல விதைங்க. பரிசுத்தவான்களாகி நீங்க, பரிசுத்தவான்களாகி நீங்க உங்க வாயிலிருந்து பொல்லாதவைகள் வர வேண்டாம், கெட்ட வார்த்தைகள் வர வேண்டாம், தூஷணமான வார்த்தைகள் வர வேண்டாம் சொல்லுதா இல்லையா? அந்த வசனம் என்ன சொல்லுது? இது எதுவுமே வரக்கூடாது. தேவ ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தை இப்படிப்பட்டவங்க சுதந்திரிப்பதில்லை. கெட்ட வார்த்தை பேசுறவங்க, அவிவிசுவாச வார்த்தை பேசுறவங்க, கெட்ட வார்த்தைன்னா யாரும் திட்டது இல்ல, அவிவிசுவாச வார்த்தை பேசுறவங்க வாழ்க்கை மாறாதுங்க. என்ன நடக்குதுங்க? வீட்டுக்கார சீரியலுங்க, புள்ள சீரியலுங்க, அது சீரியலுங்க, அது பண்ண இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறவங்க தான் கெட்ட வார்த்தை பேசுறவங்க. தேவன் அன்பான தேவன், அன்பான பிதா நமக்கு மேல் அன்பு வைத்து நம்முடைய ராஜாவாகிய குமாரனை அனுப்பி ராஜ்யத்தை ஸ்தாபித்து அது உள்ள வைத்து எத்தனை வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அதெல்லாம் என்னுடையது என்று பேசுகிற விசுவாச வார்த்தையை விட்டுவிட்டு அவிசுவாசமான கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்படவே கூடாது. உங்க வாழ்க்கையை வளமுள்ளதாக்கிக் கொள்ளுங்க, செழிப்புள்ளதாக்கிக் கொள்ளுங்க, நல்லதாக்கிக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில குருடனை பிடிச்சி கையில கொடுத்தா கூட பார்வை உள்ளவனை போல வாழ்றவனை ஜபத்தினால ஆண்டவர் போல இருக்கிற விசுவாசித்து உங்க வாழ்க்கையை அப்படி மாத்திக்காங்க. ஆமென். ஆண்டவரெல்லாம் மாத்தி கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஊட்டி விட்டே இருப்பீங்களா? நம்மளும் குழந்தை பிறந்து நம்மளும் குழந்தையா இருக்கோம். எத்தனை வருஷம் ஊட்டி விடுவோம் சொல்லுங்க? ஊட்டி விடுங்க. ஊட்டி விடுற வயசு சொல்ல முடியுது டைம் 3 வயசு 4 வயசுல ஊட்டி விடுமான்னா இனிமே அடிக்க மாட்டேன். ஸ்கூல்ல போய் உட்காந்துட்டு 8 வயசுல எங்க அம்மா வந்தா தான் நான் சாப்பிட ஊட்டி அப்படி சொன்னா அங்க இருக்கிறவங்க இடிமா இருக்காடா. இன்னும் உட்காந்துக்கிட்டு 15 வருஷம் 20 வருஷம் ஜெபம் பண்ணி விசுவாசம் எடுத்துக்கிட்டு என்ன மாத்திட்டு காலை குடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. வசனம் இருக்கு. விருதுவாய் பிள்ளை பெறுவதும் இல்லை, விருதுவாய் உழைக்கிறதும் இல்லை. நான் வீட்டை கட்டுவேன், குடியிருப்பேன்,
நான் மரங்கள் நடுவேன், கனியை புசிப்பேன், நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்காது இருப்பேன், நான் செழித்திருப்பேன், சுகித்திருப்பேன். வசனத்தை இங்க வச்சு இங்க பேசுறத வந்துட்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை அது பேசும்போதே உன் மேல வந்துருன்றாரு ஆண்டவர். அதற்கு போட்டு இன்னும் உட்காந்துட்டு குழந்தை மாதிரி உட்காந்துட்டு மாறு. செத்த பிறகு பரலோகம் போலாம் நினைக்காத, பரலோகம் இங்க வந்துருச்சு. ஆண்டவர் 100 அத்தனையா இங்க வாழ மறுமையும் சுகந்தரின்றார். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? மறுமையும் சுகந்தரி, ஆவி ஆத்மா சரீரம், இது 3 கூறுல ஆண்டவர் நம்ம படைச்சிருக்கிறார். இந்த 3 கூறுல தான் வந்தார். ஆவி முக்கியமா, ஆத்மா முக்கியமா, சரீரம் முக்கியமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்மா தான் முக்கியமா, சரீரம் எடுக்க வந்து நீங்க ஓடி போயிருக்கு. சரீரத்தை விட்டு கிளம்பி அப்படின்னா போய் இதான் பண்ணிக்கிறியா? அப்ப சரீரம் என்ன வேண்டாம்? ஆத்மா தான் முக்கியம், ஆத்மா தான் முக்கியம். சரீரம் சொல்லு. அது எதுக்கு போய் ஒரு கடையில் தூக்கி 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 மொத்தமா போடுறேன்? அது ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இந்த சரீரத்தை அளவுக்கு அவ்வளோ தூக்கி போடுறேன். சரீரம் முக்கியமா, ஆவி முக்கியம், ஆத்மா முக்கியமா? சொல்லுங்க போகலாம். ஆஹா, சரீரம் முக்கியமா, ஆவி முக்கியம், ஆத்மா முக்கியமா அப்படின்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் சரீரத்தை படைச்சிருக்க மாட்டாரு, இந்த பூமியில கொண்டு வந்திருக்க மாட்டாரு. ஆத்மா முக்கியமா, சரீரம் ஆவி முக்கியமா? ஆவி முக்கியம், சரீரம் முக்கியம். ஆத்மாவுக்காக தான் சரீரம், சரீரத்துக்காக தான் ஆவி. ஆவி இருந்தா சரீரம் இயங்கும், சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கிறது. அப்ப எதுலாம் முக்கியம்னா, பூமியில ஆத்மாவை வைத்துக் கொண்டிருக்கிற சரீரமும் முக்கியம். அதனால இது வேணான்னு யாராவது சொல்லணும். அதனால அவர் எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக வாழ்ந்தார். இந்த பூமியெல்லாம் அழுகி போட்டோம், சரீரம் அழுகி போட்டோம், நாட்டமா போட்டோம், நான் அங்க போய் வாழ அப்படின்னா நீ பேசுறதுதான். கர்த்தர் நல்லவர், நன்மையானதை தருவார், தேசம் பலனை கொடுக்கிறது. நல்லதே பேசுங்க, ராஜ்யத்தை பேசுங்க, ராஜாவை பேசுங்க, உயிரோடு பேசுங்க, ராஜ்யத்தில் இதெல்லாம் இது கொடுக்கப்பட்டிருக்கு பேசுங்க. வாங்கி மொத்தத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு நல்ல சம்முன்னு வாழுங்க, பாவம் இல்லாமல் வாழ கற்றுக்கணும். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பணம் வளர்த்து. ஆமே, ராஜ்யத்தில் இருக்குதுல கேளு வரும். எப்படி வரும்னு கேட்காத, அது வரும். அதான் விசுவாசம். ஆமே. அப்ப சிறுமந்தியே பயப்படாதே, பிதாவானவர் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருந்து ராஜ்யத்தை கொடுக்கிறார். ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையோட இந்த மாசமே மாறணும். அங்க ஊடு மாறவே இல்லையோ, உன் வார்த்தை மாறணும். முதல்ல வார்த்தை மாறணும். இதயத்துல வசனத்தை வைங்க. 2 அதிகாரம் சொன்னா, 2 அதிகாரம் 35 அதிகாரம் ஏசாயா, 65 அதிகாரம் ஏசாயா, 17 இதெல்லாம் ராஜ்யத்துல இருக்கிற ஆசீர்வாதம். இதெல்லாம் அப்படி எடுத்து வச்சு அனுபவிங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சர்வபாலியமுடன். எல்லாரும் கொடி வைத்து பாரக்கட்டும் பாரக்கட்டும் சிலுவை ஜெய கோடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் கிரீடம். அல்லேலூயா. பாரக்கட்டும் பாரக்கட்டும் சிலுவை ஜெய கோடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் திருநாமம். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கல்வாக்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கல்வாக்கும் பிதாவதுடைய அன்பு பரிசுத்த அன்யோன்யம் நம்ம நடுவரோடு கூட அவர் வருகையில் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா. இயேசு அல்லேலூயா.